மாட்டேன். ஒரு ஏரியாலேருந்து ஒரு ஏரியாவுக்கு துணை இல்லாமல் போக மாட்டேன். இந்த ஹஜ்ஜுக்கு எப்படி நான் 40 நாள் தனியாக போயோ அல்லது ஒரு சில நபர்களோடு சேர்ந்து தொலையாமல் போய் தொலையாமல் வர்றது எப்படி, அதுதான் இன்னைக்கு நம்முடைய பெரிய டாஸ்காக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படிதானே? இது வரைக்கும் ஹஜ்ஜு வகுப்பாக எத்தனை வகுப்புல கலந்துருக்கிறீங்க? 5 வகுப்பு கலந்தவங்க யாரா இருக்கீங்களா? இங்க ஹஜ்ஜு கிளாஸ் எங்கெல்லாம் நடக்குதோ எல்லா வகுப்புலையும் கலந்துக்கிறோமா இல்லையா? அதிகபட்ச வகுப்புல ஒரு 5 வகுப்பு கலந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க? 5 கிளாஸ், 4 கிளாஸ் குறைந்தபட்சமா, 3 கிளாஸ், 2 வகுப்பு இல்ல. இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, நிறைய இடங்களுக்கு போய் இந்த தகவல்களை எல்லாம் சேகரிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஹஜ்ஜை பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிடணும். நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய வகுப்புகள் நீங்க கேட்குறீங்களா இல்லையா, உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் அதிகமா. சரியா? என்ன காரணம்னா, நீங்க ஹஜ்ஜுடைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று சட்ட ரீதியாக மார்க்கம் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ஒன்று. 2வது கிரவுண்ட் ரியாலிட்டி. நீங்க 2015 ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு ஹஜ்ஜு வகுப்பு எடுத்தாருன்னா அவருக்கு என்ன செய்ய முடியாது, இந்த விஷயத்தை இன்னைக்கு நடக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர் சொல்றது ஒன்றா இருக்கும், இன்னைக்கு அங்கே போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்வது கூட 100க்கு 100% இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. என்ன காரணம்னா, எப்படி வேணாலும் அரசாங்கம் தன்னுடைய இலகுக்காக வேண்டி மாற்றுவாங்க. அப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை டென்ஷன் இல்லாம கேட்டா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, நீங்க ஹஜ் என்ற இபாதத்தை செய்ய போறீங்களா இல்லையா, முதல்ல இந்த இபாதத் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச எந்தெந்த இபாதத்துகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா செய்வோமோ அது எல்லாத்தையும் விட ரொம்ப லேசான இபாதத். இப்ப என்னைக்காவது இவ்வளவு டென்ஷனா ஜும்மா தொழுவுக்கு போயிருக்கீங்களா? என்ன பண்றது, ஜும்மாக்கு இப்ப எப்படி போறது எப்படி வர்றதுன்னு பதறி இருக்கீங்களா? எப்படி உதவு செய்யறது எனக்கா டென்ஷன் வந்திருக்கா? ஏன்? ஏற்கனவே எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக லேசானது அது, எனக்கே தெரியும். பள்ளிக்கு போனா எங்க உட்காரணும்னு தெரியும், எப்படி என்றக்கா தொழுகணும்னு தெரியும், இமாம் குத்துபா ஏறி எப்படி பயான் பண்ணுவார்னு தெரியும், பண்ணி முடிச்ச உடனே 2 ரக்கா தொழுக வைப்பாங்க அது தெரியும், அதுக்கு பிறகு துவா செய்யணும்னு எனக்கு தெரியும், எல்லாரும் கூட்டம் கலையும் போது நானும் கலைஞ்சு வீட்டுக்கு போயிடணும் எனக்கு தெரியும். அப்போ நமக்கு ஒரு இபாதத் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா அதுல நமக்கு எந்த டென்ஷனுமே இல்லை. புரியுதா இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு விஷயத்தை தெரியாத இபாதத்தை நீங்க அந்நியப்படுவதன் மூலமாகத்தான் அது ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒண்ணு. 2வது, நம்ம எவ்வளவு ஈஸ் பண்ணாலும் பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து உங்களை பார்க்க வருவாங்க. ஹஜ்ஜுக்கு போறீங்களா மாஷா, எங்களுக்காக கண்டிப்பா துவா செய்யுங்க, ஆனா ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்ல போனா இன்னும் ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், பஸ் எல்லாம் ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்க, சாப்பாடு கஷ்டம்னு சொல்லுவாங்க, நிறைய கஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க ஒரு 5 கஷ்டத்தை சொன்னா என்ன ஆயிரும், நீங்க ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்களா ஒரு தைரியத்தை உண்டாக்கி என்ன செஞ்சிருப்பீங்க, எப்படியாவது போய் செஞ்சுட்டு வந்துடலாம், அந்த பதட்டத்தை எல்லாம் குறைச்சிருப்பீங்க. உங்களை பார்த்து நல விசாரிக்கிற வரவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு தெரியுமா 2014 எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா, 1996 ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு தெரியுமான்னு சொல்லி இப்படி எதையாவது உங்களை சொல்லி பதட்ட மனநிலையில வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா டென்ஷன் ஆகிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. புரியுதா இல்லைங்களா? ஆக லேசான இபாதத்துகள்ல உள்ளதுதான் ஹஜ்ஜும். இந்த இபாதத்து எப்போ எப்படி கஷ்டமாச்சுன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும், ரியாலிட்டிக்கு வர முடியும். நீங்க 2026 ஹஜ்ஜுக்கு போறீங்க. புரியுதா இல்லைங்களா? உங்க மனநிலை என்னவா இருக்கணும்னு சொன்னா, நான் 2026 ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் இலகுவாக்கப்பட்டிருக்குது. நீங்க 1985 என்ன செய்யல, ஹஜ்ஜுக்கு போகல. 1980 நீங்க ஹஜ்ஜுக்கு போகல. அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் இந்த இபாதத். புரியுதா இல்லைங்களா? ஆனா அதே பல்ஸ் இன்னைக்கு எடுத்திருக்கிறீங்க. உண்மை அப்படி இல்லை. இந்த ஹஜ் எப்ப கஷ்டமாச்சு தெரியுமா, இந்த ஹஜ் என்ற இபாதத் எப்ப கஷ்டமான மனநிலைக்கு, பொதுவாகவே ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு கஷ்டமான சூழலை எப்ப மாறுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் ஹஜ் எப்ப கஷ்டமாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா இல்லைங்களா? எப்ப கஷ்டமான மனநிலைக்கு ஆச்சு, இன்றைக்கு நீங்க ஃப்ளைட்ல போறீங்களா இல்லையா, அப்படிதானே?
பொதுவாக இங்க இருக்கிற மாஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஹஜ் கமிட்டியில் யாரெல்லாம் போறீங்களோ எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் என்னது சவுதி ஏர்லைன்ஸ் உடைய நேரடி விமானத்தில் தான் போறீங்க, அப்படிதானே? அப்போ உங்களுடைய பயண நேரமாக இருந்தால் நீங்க ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்ததுல இருந்து சரியாக 5.5 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, உங்களை டெஸ்டினேஷன் ஜித்தால கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. புரியுதா இல்லைங்களா? அங்கிருந்து ஏர்போர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு ஒரு பஸ்ஸை எடுத்து நீங்க நேரம் என்ன செஞ்சிருவீங்க, மக்காவுக்கு போய் சேர்ந்துருவீங்க. அல்லாஹ்வுடைய பெரிய அருளால இன்றைக்கு ஹஜ் வகுப்பு எடுக்கிறது ரொம்ப லேஸ் பண்ணணும்னு சொன்னா ஆல்ரெடி மேக்ஸிமம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உம்ரா செஞ்சிருப்பீங்க, அப்படிதானே? உம்ரா செய்யாம யாராவது ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்களா புதுசா? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான், 2 பேர் 3 பேர் இருப்போம். பாக்கி எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறோம், காபாவை கண்ணால பார்த்துருக்கிறோம், தவாஃப் பண்ணி இருக்கிறோம், சை பண்ணி இருக்கிறோம். நமக்கு எல்லாமே தெரியும். ஜியாரா கூட்டிட்டு போய் மினாவை காட்டி கொடுத்துருக்காங்க, முஸ்தலிஃபாவை காட்டி கொடுத்துருக்காங்க, அரஃபாவை காட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நம்ம கண்ணாலே பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. புரிஞ்சுதா இல்லைங்களா? இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏற்கனவே நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஹஜ் எப்போ கஷ்டமாச்சு? கஷ்டமா இருந்துச்சு, ஆமா. ஹஜ் கஷ்டம். ஹஜ் லைஃப் த்ரெட்டான ஒரு இபாதத், உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற ஒரு இபாதத்தாக ஒரு காலத்துல இருந்துச்சு. கப்பல்ல போனாங்களா இல்லையா? நீங்க விமானத்துல என்ன செஞ்சிட்டீங்க, ஏறி உட்கார்ந்த உடனே நேரா போய் இறங்கிடுறீங்க, எந்த டென்ஷனும் இல்லாம. அப்புறம் பிரச்சனை என்னன்னா, சவுதி ஏர்லைன்ஸ்ல ஃபுட்டு சரி இருக்குமா சரி இல்லையாங்கிறதான் பிரச்சனை. புரிஞ்சதா இல்லைங்களா? இந்த விமானத்துல உணவு தருவாங்களா, தர்ற உணவு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, அதுதான் டென்ஷனே தவிர நீங்க நேரடியாக போய் இறங்கிடுவீங்க. ஆனா இதற்கு முன்பாக ஒரு காலம் இருந்தது, ஒரு 40 வருஷத்துக்கு நான் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஹஜ் செய்யணும், என்ன செய்யணும், ஒரு தொலைதூர பயணம் ஏற்படும். அந்த பயணம் நீ இங்கிருந்து என்ன செய்யணும், மும்பைக்கு முதல்ல போகணும். அங்கிருந்து உங்களுக்கு கப்பல் ரெடியா இருக்கும், அதுல ஏறினீங்கன்னா 45 நாள் குறைந்தபட்சம் என்ன செய்யணும், டிராவல் பண்ணணும். அங்க போய் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்ப நீங்க வர்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு 45 நாள் குறைந்தபட்சம். 50 நாள் ஆகலாம், 60 நாள் ஆகலாம். இப்படி 2 மாசம் 3 மாசம் தொலைதூர பயணத்துக்கு போய் பயணத்துல திரும்பி வரும் பொழுதுதான் இந்த இபாதத் ரொம்ப லைஃப் த்ரெட்டா இருந்துச்சு. புரிஞ்சுதா இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு எல்லாரும் ஹஜ்ஜுக்கு இன்னைக்கு போற மாதிரி இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஹஜ் கிளாஸ் வச்சு 1980 ஹஜ் கிளாஸ் எத்தனை பேர் வருவாங்க? 1980 இது மாதிரி ஒரு பள்ளிவாசல்ல கூப்பிட்டு ஹஜ் கிளாஸ் நடத்துற வாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் வருவாங்க? 10 பேரா? எங்க 10 பேரு? 2 பேரு 3 பேரு, இவ்வளவுதான். புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த இபாதத் அன்னைக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்காக துணி எல்லாம் பேக் பண்ணும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் அழுகும். ஏன்? போனவர் பாதுகாப்பா திரும்பி வந்துடணும். ஹஜ்ஜுக்கு போறாரு, நீண்ட பயணமா போறாரு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம், 4 மாதத்திலிருந்து 6 மாத காலம் வரை எடுக்கிற ஒரு பெரிய இபாதத்தா இருக்குது. அப்படிங்கிற பயம் செய்யறவுக்கும் இருக்கும், குடும்பத்துக்கும் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அந்த பதட்டத்துல அவர் என்ன செஞ்ச ஆரம்பிச்சாரு, நான் போய் திரும்பி வருவனோ வரமாட்டோன்னு ஒரு பதட்டத்துல தான் எல்லா வீடுகளுக்கும் போய் பாவம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாரு. புரிஞ்சுதா இல்லைங்களா? ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மத்தியில நீங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சட்டம் ஏதாவது இருக்குதா? விருந்து வைங்கன்னு சட்டம் ஏதாவது இருக்குதா? ஏன் இன்னைக்கு இதெல்லாம் செய்யறோம்? நம்ம 1980 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுதா இல்லைங்களா? இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு மத்தியில மனக்கசப்பு ஏற்பட்டு சண்டை ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா எத்தனை நாள் நீங்க பேசாம இருக்கலாம்? அதிகபட்சம் 3 நாள் தான். இதுக்கப்புறம் மார்க்கம்லாம் என்ன செய்யறது, உங்களை அனுமதிக்காது. நம்ம இப்ப என்ன செய்யறோம், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அன்றைக்கு போகக்கூடிய பயனாளிகள் கிளம்பி போகும்போது என்ன செஞ்சாங்க, திரும்பி வருவோமோ வரமாட்டோமோங்கிற பதட்டத்துல தான் ஒவ்வொரு வீடுகளுக்காக யாரையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் காயப்படுத்தி இருந்தார்களோ, சங்கடப்படுத்தி இருந்தார்களோ, பேசாம இருந்தார்களோ, அவங்க எல்லாத்தையும் போய் பொருத்தம் கேட்டான். புரியுதா இல்லைங்களா? நான் பயணத்துக்கு போறேன், எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னான். அப்படி ஆரம்பித்தது தான் அது. ஓகேவா? அந்த பயணத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, வழி அனுப்புவதற்காக ஒரு விழா நடக்கும். அந்த விழால எல்லாரும் இருப்பாங்க. அந்த வீடுகளில் பேக் பண்ணும்போது, துணியெல்லாம் பேக் பண்ணும்போது என்ன செய்வாங்க, நீளமான ஒரு கயிறு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. எதுக்கு அந்த கயிறு? கடல் பயணத்தில் போகும் பொழுது ஏதாவது நோய் ஏற்பட்டு யாராவது இறந்து போயிட்டா என்ன செஞ்சிருவாங்க, கயிற்றுல கட்டி கடல்ல இறக்கிடுவாங்க. வேற வழி இல்லை. 45 நாள் பயணம், 50 நாள் பயணம்னு சொல்லும் பொழுது
ஏதாவது ஏற்பட்ட என்ன செய்யணும், அதுக்கு வேற வழி இல்லை, கடலை தான் கட்டி இறக்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா நோய் தொற்று ஏற்பட்டுரும், எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுரும், எல்லா ஹாஜிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்ப என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒவ்வொரு ஹாஜிகளும் இண்டிவிஜுவலாக என்ன செய்யணும், அவங்களுக்கு உண்டான கயிறை எடுத்துட்டு வரணும். அந்த கயிறை எடுத்து பேக்ல பேக் பண்ணி வைக்கும் போது ஒட்டுமொத்த குடும்பமும் அழுகும். யாரெல்லாம் இந்த கயிறுக்கு எந்த வேலையும் கொடுத்துறாதா ரஹ்மானே, பாதுகாப்பா போய் பாதுகாப்பா வந்துடணும் சொல்லி என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் அழுகும். அப்போ பதட்டம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? 1980கள்லையும் 85கள்லையும் நீங்க ஹஜ் செய்யணும்னு சொன்னா அன்றைக்கு அது பெரிய லைஃப் த்ரெட் உள்ள இபாதத், கஷ்டமான இபாதத். அது போனா திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ என்ற பதட்ட நிலை இருக்கும். அந்த பயத்துல தான் எல்லாமே நடந்தது. இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம 1985 இருக்கிற பயத்தை தான் 2026 வச்சு இந்த இபாதத் செய்ய போறோம். புரியுதா இல்லையா? செல்போன் இல்லாத காலத்திற்கும் செல்போன் உள்ள காலத்திற்கும் அதிக வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? வாகனம் இல்லாத காலத்திற்கும் வாகனம் இருக்கிற காலத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு புரியுதா? இன்டர்நெட் இல்லாத காலத்திற்கும் இன்டர்நெட் இருக்கிற காலத்துக்கு வித்தியாசம் என்னன்னு புரியுதா? கூகுள் மேப் இருக்கிற காலத்திற்கும் இல்லாத காலத்துக்கு வித்தியாசம் என்னன்னு புரியுதா? இதை புரிஞ்சுட்டீங்கன்னா டென்ஷன் இல்லாம இந்த இபாதத்தை செஞ்சிடலாம். இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை, 1980 பதட்டத்தை 85 பதட்டத்தை நீங்க பதட்டம் அடைய வேண்டிய தேவையே இல்லை. புரியுதா இல்லைங்களா? நீங்க உங்களுக்கு தெரியாத பல ஊர்களுக்கு போயிருக்கிறீங்க. அண்டை மாநிலத்துக்கு போனது இல்லையா? கேரளாவுக்கு போனது இல்லையா? கர்நாடகாவுக்கு போனது இல்லையா? கேரளாவுக்கு போற எல்லாத்துக்கும் மலையாளம் தெரியணுங்கிற அவசியம் இருக்குதா? கர்நாடகாவுக்கு போன எல்லாத்துக்கும் கன்னடம் தெரியணும் அவசியம் இருக்குதா? போயிட்டு வந்துடுறோமா இல்லையா? அது மாதிரி ஒரு இபாதத்திற்காக வேண்டி கொஞ்சம் தொலைதூர பயணத்திற்காக வேண்டி மக்காவுக்கு போக போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இதுல எந்த டென்ஷனும் இல்லை. இன்றைக்கு அந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிற செயல் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாஷா அல்லாஹ் எந்த பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் இந்த இபாதத்தை ரொம்ப லேசாக போய் செஞ்சுட்டு லேசா வந்துடலாம். அப்ப தயவு செஞ்சு பதட்டத்தை வெளியே எடுத்துருங்க. எந்த வருஷத்துல ஹஜ்ஜுக்கு போறோம்? எந்த வருஷத்துல போறோம்? 2000. ஏன்னா பதட்டம் நிறைந்த இடம் இதுதான். எத்தனை சந்தேகத்தை சொன்னாலும் அந்த பஸ் நம்பர் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா நோட் பண்ணிக்குவேன். எந்த பஸ் ரூமுக்கு வெளியே வந்தா எந்த நம்பர் போட்டுருங்க, அந்த பஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் செட்டப் மாறலாம். நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பதட்டத்தில் என்ன ஆகுன்னு சொன்னா எதுக்கு போறோங்கிறதே மறந்துடுறீங்க. எதுக்கு போறோம்? ஹஜ் செய்யத்தானே. நீங்க உங்களுடைய பயண தேதி மேபி 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அப்படிதானே? பிரைவேட்ல போறவங்களா இருந்தா 27, 23 ஸ்டார்ட் ஆகுது, 23 ஸ்டார்ட் ஆகுது, 25 ஸ்டார்ட் ஆகுது, 27, 28, 29, 30 இப்படி தேதிகள் ஸ்டார்ட் ஆகுது. ஹஜ் கமிட்டியில் போறதாக இருந்தா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பயணம். நீங்க அந்த தேதியில ஸ்டார்ட் பண்ணி போனா கூட ஹஜ் எப்ப செய்வீங்க? நீங்க செய்ய போறது துல்ஹஜ் 8 தான். நீங்க எவ்வளவு அவசரப்பட்டு பதட்டமா போனாலும் எக்ஸ்கியூஸ் கிடைச்சிருமா உங்களுக்கு? நான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுறேன், நான் ஆல்ரெடி பதட்டத்துல தான் வந்திருக்கிறேன், எப்படியோ ரப்பு கொண்டு வந்து நம்மளை சேர்த்திட்டா மக்காவுக்குள்ளார, நான் இந்த தடவை மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன், முன்னாடியே போய் மினால தங்கிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? நடந்துருமா அது? அப்ப எதுவும் நடக்காது. நீங்க இதுல எதையுமே மாற்ற முடியுமா? எதையுமே மாற்ற முடியாது. இதுல ரொம்ப சேஃபான விஷயம் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே சட்டத்தை தெரிஞ்சுட்டு போறதுதான். ஹுக்கும் என்னன்னு தெரிஞ்சுட்டு பிராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு போறதுதான் விஷயம். அதனால தடுமாற்றமோ பதட்டமோ இல்லாமல் இந்த விவாதத்துக்கு என்ன செய்யுங்க, போங்க இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுதா இல்லைங்களா? நீங்க சொல்லுவீங்க, பேசுற நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். 3.5 லட்சம் ரூபாய் பணம் கட்டி இருக்கோம். பிரைவேட்டா இருந்தா 8 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் பணம் கட்டி இருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? இதுல பிரச்சனை என்னன்னா பொருளாதாரம் சம்பந்தப்படுறதுனால தான் ஆகப்பெரிய பதட்டமா இருக்கு. இதே ஹஜ் வகுப்பு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஃப்ரீ. ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, 2வது தடவை செஞ்சுக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா ஹஜ் கிளாஸுக்கு வந்துருப்போமா? ஹஜ்ரத் எல்லாத்தையும் மக்கள் வந்து சொல்லி கொடுத்துருங்க. ஏன் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன்னா செகண்ட் ஆப்ஷன் எனக்கு இருக்குது. டென்ஷன் இல்லை. எங்க எல்லாம் பணம் சம்பந்தப்படுமோ அங்க ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் செய்யும் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ச் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ண வச்சாங்க சஹாபாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்துக்கு சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்க.
கூடையே கூட்டிட்டு போய் செய்ய வச்ச இபாதத் தான் என்னது? ஹஜ். புரிஞ்சா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எத்தனை ஹஜ் பண்ணியிருக்கிறாங்க? ஒரு ஹஜ். எத்தனை உம்ரா பண்ணாங்க? 4. இல்லை கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, அப்படி தானே? ஏதா ஒன்று ரஜப்னு வருது, 4 உம்ரா செஞ்சாங்க. அது ஒன்று ரசூலுல்லாஹி ரஜப்ல செஞ்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்துக்கு சஹாபாக்களை எப்படி கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீயா இந்த இபாதத்தை செய்யலாம். புரியுதா இல்லைங்களா? ஒரு விஷயத்தை வழிகாட்டலே இல்லாம செய்யறதுக்கும் ஒரு விஷயத்தை வழிகாட்டலோட செய்யற வித்தியாசத்தை என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஹஜ்ஜை பத்தி என்ன ஒரு வகுப்பு எடுக்க சொன்னா நான் என்ன செய்வேன்? ஒரு 4 மணி நேரம் எடுப்பேன். இல்ல இந்த கிளாஸ் எனக்கு ஒரு வாரம் எடுங்க சொல்ல, ஒரு வாரம் கூட ஹஜ் கிளாஸ் எடுக்கலாம். புரிஞ்சுதா இல்லைங்களா? இதுல டிஃபரன்ஷியேட் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்க உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்க, போய் குர்பான் கொடுங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஜி குர்பான் என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? நேராக போங்க, ஆட அவங்க என்ன செய்வாங்க, கீழே படுக்க வச்சிருப்பாங்க. நீங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்கா என்ன செஞ்சிருங்க, அறுத்துட்டு என்ன செய்ய, கை வெளியே எடுத்துட வேண்டாம், நல்லா ஸ்ட்ராங்கா அறுத்துருங்க அப்படின்னு சொல்லி இதை இலகுவான முறையில் உங்களுக்கு ஒரு சட்டமா சொல்லி கொடுத்தா நீ என்ன செய்வீங்க? ஓடி போய் குர்பான் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இப்ப நான் உங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்னா, இங்க பாருங்க, ஆடு அறுக்கிறதுனா முதல்ல ஆடுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். இதுல 100 சில்ல நரம்பு இருக்குது. அதுல ஒரு நரம்பு மூளைக்கு போகுது, ஒரு நரம்பு இதயத்துக்கு போகுது. இது ரத்த குழாய், அது இந்த ரத்த குழாய் இதுன்னு சொல்லி தொண்டைக்குடி இங்க இருக்குன்னு சொல்லி ஒரு 3-4 வகுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. தோல் கூட என்னது, தடிமனான தோல் இருக்கும், தோலுக்கு மேல முடி இருக்கும். இப்படி நான் என்ன செய்யறேன், குர்பான் கொடுக்கிற சட்டத்தை நீ டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாம் படிச்சிட்டீங்களா? நேர போன கழுத்துல கத்தி வச்சு அறுத்துருவீங்களா? ஏன்? அவர் என்னென்னமோ சொன்னாரு, 100கணக்கான நரம்பு இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. எதையாவது நரம்பை மாற்றி அறுத்துட்டா என்ன செய்ய, கரெக்டாக தொண்டைக்குடி வச்சு அறுக்க சொன்னாரு. இதுல எங்க இருக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா பதட்டம் ஸ்டார்ட் ஆயிடும். அதனாலதான் இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டேன், எவ்வளவு கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? பதட்டத்துல தான் இவ்வளவு கிளாஸ் என்ன செய்வீங்க, நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த இபாதத் ஆக லேசான இபாதத். புரியுதா இல்லைங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இபாதத்தை செய்யறதுக்கு ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறான். என்ன கண்டிஷன்? வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல தான் இந்த வார்த்தையும் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள். இந்த வாசகமே ரொம்ப சாதாரணமாக நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த இபாதத்தை நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யுங்கன்னு சொல்றான். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம செய்ய போறோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த இபாதத்தை படிச்சுட்டு தான் போகணும், தெரியாம போக கூடாது. எதை யாருக்காக செய்யணும் இருக்கா இல்லையா? இந்த இபாதத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய போறேன், அதனால நீங்க உட்கார்ந்துருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? இதை நீங்க எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கறதாக இருந்தா, உங்க வீட்டுல உங்க குடும்பத்திலேயே நடக்கிற ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருமண நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக வேண்டி நீங்கள் உங்களை தயார்படுத்துவதாக இருந்தால் எத்தனை நாள் மேல தயார்படுத்துவீங்க? உங்க வீட்டுல ஒரு கல்யாணங்க, அந்த கல்யாணத்துக்காக நீங்க ரெடி ஆகிறதா இருந்தா எப்ப இருந்து ரெடி ஆவீங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பேச்சு ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? மண்டபத்தை புக் பண்றது என்ன, யாரு சாப்பாடு போடுறது, ட்ரெஸ் எங்க எடுக்கிறது, நகையோட சமாச்சாரம் என்ன, கிஃப்ட் என்ன, இப்படி பேச பேச ஒவ்வொரு தகவலா வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே என்னது, அதற்குண்டான தயாரிப்புகள். அந்த கல்யாணத்துக்கு போகிற நம்ம 6 மாசம் 3 மாசம் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோமா இல்லையா? நம்மள யாராவது ஒருத்தர் ரொம்ப ஆக பழைய சட்டையை தூக்கி போட்டு அந்த கல்யாணத்துக்கு போவோமா? ரொம்ப நார்மலான சட்டையை ஏன்? அட கல்யாணம் முக்கியமான கல்யாணம், குடும்பத்தில் இருக்கிற கல்யாணம், நான் அந்த சட்டையை போட்டு போனா யாராவது மதிப்பாங்க நம்மள? யாராவது சும்மா விடுவாங்களா? என்ன சட்டத்தை போட்டு சட்டம் மதிப்பாங்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், சாதாரணமா போக மாட்டோம். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய போறோம்னு சொன்னா அது எதுக்காக செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா இல்லைங்களா? ஒரு இபாதத்தை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி செய்வதற்காக நாம் கிளம்புகிறோம். அப்ப அந்த இபாதத்தை நம்ம எப்படி கிளம்பணும்? அல்லாஹ்வுக்காக செய்யறதாக இருந்தா அது என்ன ஏதுன்னு தெரியாம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எதுக்காக அல்லாஹ் இந்த இபாதத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படைகளை தெரியாம போகக்கூடாது.
அதை அடையாம வரக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? எதுக்காக அல்ல இந்த இபாதத்தை கடமையாக்கி இருக்கான் உங்களுக்கு? முதல்ல இந்த இபாதத்து யாருக்கு கடமை? ஹஜ்ஜு. வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்த மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு கடமை அது? பொருளாதாரத்தில் யாருக்கு தன்னிறைவு இருக்குதோ, காசு யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் இது கடமை. புரியுதா இல்லைங்களா? காசு இல்லாதவங்களுக்கு இது கடமையா? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது காசு உள்ளவங்க காசு இல்லாதவங்கிறது? இல்ல, எனக்குள்ள இந்த கேள்வி கேட்கறதா இருந்தா காசு இருக்கு காசு இல்லை, இது எப்படி நான் டிஃபைன் பண்றது? ரொம்ப சிம்பிளான உதாரணம் அதுக்கு. உங்கள ஒருத்தர் ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவாகுதாக இருந்தா அது உங்களுடைய சேமிப்புல இருக்குது. புரிஞ்சுதா இல்லைங்களா? அந்த செலவு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பதட்டமும் ஏற்படாது. புரியுதா இல்லைங்களா? அதனால உங்க வாழ்க்கையில் நீங்க பின்னாடி எல்லாம் போயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி யார் இடத்துல ஒரு சேவிங்காக இருக்குதோ அவங்களுக்கு சிம்பிளா கடமை. புரியுதா இல்லைங்களா? சிலர் அதை கையில வச்சுட்டு என்ன செய்வாங்க? செஞ்சுக்கலாம் 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 என்ன செய்வாங்க? ஹஜ்ஜ பின்னாடி தள்ளுவாங்க. அப்படி உங்களை யாராவது ஹஜ்ஜ பின்னாடி தள்ளி இருக்கீங்களா? இல்லையா? எப்படி சொல்லுவோம் நாங்க? எப்படி நாங்க இங்க வாயால சொல்றது? ஏன்? ஹஜ்ஜை பொறுத்தவரையில் முதல்ல நம்மளுடைய புரிதல் தான் பிரச்சனை. ஹஜ் என்பது வயசானவர்களுக்கு உண்டான இபாதத். பொதுவாக இந்தியாவில் எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க தெரியுமா? எத்தனை பேர் போறாங்க? 1,75,000 பேர் போறாங்க. பிரைவேட் செக்டார்ல 52,000 பேர் போறாங்க. கவர்மெண்ட்ல 1,22,000 பேர் போறாங்க. இதுல நீங்க ரேண்டமா எடுத்து பாருங்க, இந்த 1,75,000 பேர்ல above 60 எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? சரி, நான் ஒரு குரூப் கூட்டிட்டு போறேன், சரிங்களா? அதுல 78 பேர் இருக்கிறாங்க, 78 மெம்பர்ஸ் என்னோட சேர்த்தி. இந்த 78 மெம்பர்ல above 60 எத்தனை பேர் இருக்காங்க நினைக்கிறீங்க? அங்க புரியுதா இல்லையா எங்க பிரச்சனை என்னன்னு? இது வயதானவர்களுக்கு உண்டான இபாதத்தாக ஆல்ரெடி பின்னாடி தள்ளி விட்டோம். இதை நான் முஸ்லிம்ஸ் கேட்பாங்களா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போறோம், என்ன செய்யுங்க, காசு கொஞ்சம் தேவைப்படுது, ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இது வயசானவங்க தானே செய்வாங்க. அவங்க என்ன புரிதல் இருக்கிறாங்களோ அதே புரிதல்ல தான் என்னது முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஏன் இந்த இபாதத்தை கடைசியா செய்யறாங்க? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லா ஹதீஸ் தாங்க ஆதாரம், சும்மா எல்லாம் இல்ல. இந்த இபாதத்தை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் செய்வதற்கு என்ன காரணம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃசுக் ரஜஅக யௌமின் வலதத் உம்மு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யார் ஹஜ் செய்றீங்களோ அந்த ஹஜ் அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சு அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல கெட்ட வார்த்தை பேசாமல், அநாகரிகமாக நடந்து கொள்ளாமல், அசிங்கமா நடந்துக்காம எல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ரஜஅக யௌமின் வலதத் உம்மு, அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி திரும்பி வந்துருவாங்க. இதுக்கு பெரிய டாஸ்க் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம 60-65 வயசு வரைக்கும் என்னது, எல்லா அநியாயத்தையும் எல்லா பாவத்தையும் அள்ளி போட்டு செஞ்சிடறது. கடைசியா ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு பள்ளி வீடு பள்ளி வீடு பள்ளி பொட்டாப்புல இருந்துறேன் நானு, அல்ல எல்லா பாவத்தையும் மன்னிச்சு விட்டுருவானே அப்படிங்கிற எண்ணத்துல தான் என்ன செய்யறாங்க? 2 வருஷம் போட்டு பாத்துக்கலாம், 5 வருஷம் போட்டோம், 60ல வச்சிருக்கேன் டார்கெட், 62ல செய்யலான் இருக்கேன். என்ன செய்யறது? வயசு தள்ளி போட்டுருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? உண்மையிலேயே இந்த வருஷம் நீங்க போறீங்களா இல்லையா? ஏற்கனவே போனவங்க இருந்தாங்கன்னா உண்மையிலே இந்த இபாதத்தை பற்றி அவர்கள் புரியக்கூடிய புரிதல் என்னன்னு சொன்னா, ஹஜ் ஆரோக்கியமாக இருக்கிற நாட்களிலேயே செய்ய வேண்டிய இபாதத், திடகாத்திரமாக இருக்கும் பொழுதே செய்ய வேண்டிய இபாதத். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸ் எப்படி சமூகத்துல மறைஞ்சு போச்சுன்னே தெரியல. உமன் அராதல் ஹஜ் ஃபல்யத்தஅஜ்ஜல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இது. உங்கள யாராவது ஹஜ் செய்யணும்னு எண்ணம் வந்தால், அதற்குண்டான பொருளாதார சக்தி இருந்தால் ஃபல்யத்தஅஜ்ஜல். எப்ப செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நல்ல 55க்கு மேல செலக்ட் பண்ணுங்கன்னா ஃபல்யத்தஅஜ்ஜல், அவசரமா செய்யுங்கன்னாங்க.
30 வயசுல ஒருத்தருக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, ஹஜ் செய்யணும் நியத் இருக்குது, கையில பொருளாதாரம் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா செய்யுங்கன்னாங்க. ஏன்? அந்த இபாதத் கொஞ்சம் மெனக்கடல் அதிகம், உடல் ரீதியான உழைப்புகள் கொஞ்சம் அதிகம். புரியுதா இல்லைங்களா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா செய்யுங்கன்னாங்க. இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ற விஷயத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரும் பொழுது உங்க வீட்டுல உங்களை பார்க்க வருவாங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் சலாமத்தா போய் சலாமத்தா வருவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜெல்லாம் எல்லாம் ஏத்துக்குவான். நீங்க போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தவங்க உங்களை பார்க்க வருவாங்களா இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஆனா உண்மையிலுமே இந்த ஹஜ்ஜு நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது செய்ய வேண்டிய இபாதத்து தான். சொன்னாங்க, நம்பல, போய் பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுது. நீ எல்லாம் அவசரமா சீக்கிரமா செஞ்சு அடுத்த மூலமா அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்? அங்க அந்த மஷாயினுடைய நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல சிரமங்கள் அதிகம். ஏன்? ரொம்ப கூட்டம் இருக்குது, அதனால சிரமம் அதிகம். புரிஞ்சுதா இல்லைங்களா? இதுதான் டென்ஷன். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இபாதத்தை எதுக்காக நம்ம செய்ய போறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இதை நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய போறோம். ஒண்ணு புரியுதா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை செஞ்சா என்ன கூலின்னு சொன்னாங்க? ஹஜ் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு என்ன கூலி? சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் கிடையாதுன்னாங்க. சொர்க்கத்தில் எந்த கூலியும் கிடையாதுன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த ஹதீஸை நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன தெரியல, கண்டிஷன் அப்ளை. என்ன கண்டிஷன் அது? ஹஜ் செஞ்சவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இல்ல. ஹஜ் செஞ்சவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி பாவம் மன்னிப்போட வருவாங்கன்னு கிடையாது. ஹஜ் செய்து அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது. ஹஜ்ஜே மப்ரூர், ஹஜ்ஜே மக்பூல், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. எந்த ஹஜ்ஜுக்கு கூலியது? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, நாம் செய்யக்கூடிய ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிற அடிப்படையில் அந்த கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியும். புரியுதா இல்லைங்களா? இதை கவனிக்காம ஹஜ் செய்வதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹஜ்ஜுடைய குவான்டிட்டி என்ன தெரியுமா? பொதுவாகவே ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஹாஜிகள் ஒவ்வொரு வருஷமும் வர்றாங்களா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் சவுதி அரேபியாவுக்குள்ள ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடிய ஹாஜிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அவ்வளோலாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை, யாரும் பண்ணதே இல்லை. எந்த வருஷம் அது ஹஜ் நடந்ததே இல்லை. 25 to 30 lakhs. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2022 2023க்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு பெர்மிட் இல்லாமல் நிறைய பேர் ஹஜ் செய்வாங்க. புரியுதா இல்லைங்களா? பக்கத்து அண்டை நாடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா பெர்மிட்டே இல்லாமல் ஹஜ்ஜுக்குள்ள வந்துருவாங்க. யாருக்கெல்லாம் பெர்மிட் இருக்குதோ அவங்களுக்கு டென்ட் கிடைக்கும். பெர்மிட் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யாது? டென்ட் கிடைக்காது, ரோட்லேயே படுத்துக்குவாங்க. மினான்ல படுத்துக்குவாங்க, அடுத்தது அரஃபால் முறை படுத்துக்குவாங்க, எல்லாம் ரோட்லேயே கிடப்பாங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டா என்ன செய்ய முடியாது? யார் பர்மிட் உள்ளவங்க யார் பர்மிட் இல்லாதவங்க கண்டனம் பிடிக்க முடியாது. 2022 23 போன்ற வருடங்கள்ல எல்லாம் அரசாங்கம் ஒரு எண்ணிக்கை கணக்கு கொடுப்பாங்க. 32 லட்சம் பேர் 30 லட்சம் பேர்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 7-8 லட்சம் பேர் உள்ள இருப்பாங்க. அதற்கு பிறகு 2024 என்ன இந்த ப்ரொபகண்டா ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, ஹஜ் பிலா தஸ்ரீ அப்படின்னு செஞ்சாங்க. ஒரு ப்ரொபகண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மார்க் அடிப்படை ஒரு ஃபத்வாவே ரிலீஸ் பண்ணாங்க. என்ன ஃபத்வா அது? பர்மிட் இல்லாமல் யாராவது ஹஜ் பண்ணா ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. லா ஹஜ் பிலா தஸ்ரீ, தஸ்ரீஹ் இல்லாம ஹஜ் கூடாது அப்படிங்கிற பிரமே. நீங்க எந்த மாலுக்குள்ள போனீங்கன்னா இப்ப நீங்க போனா பார்க்கலாம், எல்லா மாலுக்குள்ளேயும் போட்டிருப்பாங்க லா ஹஜ் பிலா தஸ்ரீஹ்னு சொல்லி. அப்ப அரசாங்கம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா வரையறுத்துட்டாங்க, உள்ளுக்குள்ள யாரும் பர்மிட் இல்லாம போகவே முடியாது. 2024 ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, 25 ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, 26 எல்லாம் கடுமையா ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தஸ்ரீஹ் இல்லாம யாரும் என்ன செய்ய முடியாது? ஹஜ் செய்ய முடியாது. அப்படி ஒருவர் தஸ்ரீஹ் இல்லாமல் ஹஜ் செய்ததாக பிடிபட்டால் அவருக்கு 1 லட்சம் ரியால் ஃபைன். 1 லட்சம் ரியால் எவ்வளோ? 25 lakhs, 20 லட்சம் ஃபைன். புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக ஏற்படுற நிகழ்வு என்னன்னு சொன்னா வர வர கூட்டம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. புரியுதா இல்லைங்களா?
அப்போ அது போக இந்த வார் சிச்சுவேஷன்ல இருக்கிறனால இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் நமக்கு என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். மேபி போன வருஷமே 18 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம என்ன செய்யறோம் அசம்ஷன் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால டென்ஷன் இருக்க வேண்டாம். புரிஞ்சுதா இல்லைங்களா? இந்த இபாதத்தை நீங்க கூட்டமாக செய்யக்கூடிய ஒரு இபாதத். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மென்டலா ரெடியாக வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இதை கூட்டமாக தான் செய்ய முடியும். கூட்டம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இந்த ஹஜ்ஜை செய்ய முடியாது. உம்ராக்கு வர்றவங்க பொதுவாக கேட்குற கேள்வி என்ன, பாய் எந்த மாசமான கூட்டம் கம்மியா இருக்கும், சீக்கிரமா தவாஃப் செஞ்சு வெளியே வர மாதிரி. ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க? நிறைய தவாஃப் செய்யணும், சிரமம் இல்லாமல் இருக்கணும். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் என்ன செய்யும் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன 3 ஃபித்ராவாக பிரித்து தான் வருவாங்க. முதல் ஃபித்ரா நம்ம இந்த ஏப்ரல்லாம் யாரெல்லாம் போகிறாங்க அவங்களாம் ஃபர்ஸ்ட் ஃபித்ராவில் போகிறாங்க. அவங்க நேராக போன உடனே மக்கால 15 நாள் தங்கிடுவாங்க, திரும்ப நேரம் மதீனாவுக்கு போய் 9 நாள் தங்கிடுவாங்க, திரும்ப நேரம் அசீசியாவுக்கு வந்து தங்கி ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஊருக்கு எடுத்துருவாங்க. யாரெல்லாம் மே பாதியில் போகிறாங்களோ அவங்க நேராக மக்காவுக்கு போய் ஃபர்ஸ்ட் 15 நாள் மக்கால தங்கி இபாதத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நேரம் அசீசியாவுக்கு போய் ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஹஜ்ஜு முடிச்சோன்னே மதீனாவுக்கு போயிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க, மே 18 என்ன செய்வாங்க கிளம்பவே செய்வாங்க. அவங்க நேராக போனோடனே அசீசியாவுக்கு போய் ஹஜ்ஜை முடிச்சுட்டு மக்கால வந்து தங்கி மதீனால வந்து தங்குவாங்க. இதனால என்ன உங்களுக்கு ஏற்படும்னு சொன்னா கூட்டம் 3ஆ ஸ்பிளிட் ஆகும். புரியுதா இல்லைங்களா? நீங்க ஃபுல் கிரௌட் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அந்த கிரௌட் எல்லாம் எப்போ உங்களுக்கு வரும்? மினாலையும் முஸ்தலிஃபாலையும் அரஃபாலையும் தான் உங்களுக்கு அந்த ஃபுல் கிரௌட் இருக்குமே தவிர மற்றபடி ஹரம்ல பொதுவாக இருக்கக்கூடிய கூட்டம் ஸ்பிளிட் ஆகித்தான் இருக்கும். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்க இலகுவான முறையில் பஸ்ஸில் போய் தவாஃபை முடிச்சுட்டு இலகுவான முறையில் என்ன செஞ்சிடலாம் வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுதா இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு அந்த டென்ஷன் எல்லாம் என்னது தேவையே கிடையாது. ஓகேவா? அடுத்து இந்த இபாதத்தை பொறுத்த வரையில ஏற்கனவே உங்களுக்கு உம்ராவுடைய சட்டம் எல்லாம் தெரிந்திருந்தால் இந்த ஹஜ்ஜுடைய சட்டம் ரொம்ப ஈஸி. உம்ராவுடைய சட்டம் தெரியாத புதிய நபர்களுக்கு மட்டும்தான் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நான் என்னதான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்க ரியாலிட்டி அங்க போய் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். இப்போ காபாவை பத்தி நான் உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் என்ன செய்யறேன், ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கிறேன். காபா ரசூலார் காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எப்படி இருந்துச்சு, ரசூலோட காலத்துக்கு போய் எப்படியெல்லாம் புனர்நிர்மாணம் செஞ்சாங்க, முதல்ல வாசல் எங்க இருந்துச்சு, திரும்ப வாசல் எப்படி வந்துச்சு, மக்காமை எப்போ கட்டினாங்க, ஹிஜ்ரி எப்படி இருந்துச்சு, இப்படி நான் பல கேள்வி சட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி என்னதான் நான் சொன்னாலும் நீங்க நேராக மக்காவுக்குள்ள போய் காபாவை கண்ணால பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேற. அதை நான் என்ன செய்ய முடியாது, டிஸ்கிரைப் எல்லாம் பண்ண முடியாது. நான் எவ்வளவுதான் அதை உங்களுக்கு அழகா வர்ணனையா சொல்லிட்டு இருந்தா கூட நீங்க நேரா அங்க போய் பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு பார்க்கறது வேற. உங்க கண்ணில் பார்க்குற மாதிரி என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது ஏத்துக்கவும் செய்யாது மனசு. நீங்க அங்க போய் பார்க்கும்பொழுது உங்களோட மனசு என்ன செய்யும், வேற மாதிரி மாறும். புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் ஏற்கனவே உம்ராவுக்கு போயிருக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஏன்? உம்ராவே ரொம்ப ஈஸி தானே. உம்ராக்கு நீங்க போறதாக இருந்தால் அந்த உம்ராவுடைய நேரம் எவ்வளவு நேரம் உம்ரா செய்யறதுக்கு? ஒரு 3 மணி நேரம். நல்ல துவா கேட்டு உட்கார்ந்து செஞ்சீங்கன்னா நல்ல கிரௌடா இருந்ததுன்னு சொன்னா ஒரு 4 மணி நேரம். ஆக 4 மணி நேரம் இபாதத்துக்கு தான் 15 நாள் டிராவல் பண்றீங்க. அதே போலதான் இந்த ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜு இப்போ எத்தனை நாள் போறீங்க? 40 நாள், 35 நாள், 38 நாள், குறைந்தபட்சமா 20 நாள் போற ஆளெல்லாம் இருக்கிறாங்க. எத்தனை நாள் நீங்க போனாலும் ஹஜ்ஜுக்கு தேவைப்படக்கூடிய நாள் எவ்வளோ? 6 நாள் அதிகபட்சமாக, குறைந்தது 5 நாள். 5 நாள்லயே ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சிட முடியுமா? முடிச்சிட முடியும். 6 நாள் ஹஜ் செஞ்சு முடிச்சிட முடியுமா? முடிச்சிட முடியும். புரியுதா இல்லைங்களா? இப்போ ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மத்தியில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுட்டாலே போதுமான இந்த இபாதத்தை நீங்க என்ன செய்யலாம், இன்னும் லேசா படிச்சுக்கலாம். ஓகேவா? உம்ராவுடைய சட்டம் என்ன? உம்ராவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 விஷயங்கள் மட்டும்தான் என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணணும். மொத்தமாக 4 ப்ரொசீஜர் மட்டும்தான் அதில் இருக்குது. ஒன்று எஹ்ராம், இன்னொன்று தவாஃப், இன்னொன்று சாயி, இன்னொன்று ஹல்க் ராஸ், மொட்டை அடிக்கிறது, முடி எடுக்கிறது. இது 4 தான் உம்ராவுடைய சட்டம். இதுக்காக நான் 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் 4 தான். புரியுதா இல்லைங்களா? அதே போலத்தான் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுக்குண்டான அஹ்காம்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உம்ரா நீங்க வருஷத்துல எப்ப வேணாலும் செய்யலாம்.
ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எப்போ செய்ய முடியும்? துல்ஹஜ் மாதத்தில் மட்டுமே செய்ய முடிந்த இபாதத் அது. புரிஞ்சுதா இல்லைங்களா? அந்த மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த மாதத்திலும் துல்ஹஜ் 8, துல்ஹஜ் 9, துல்ஹஜ் 10, 11, 12, அதிகபட்சமாக 13. இந்த 13 இருக்கிறது இருக்கு இல்லையா, இந்த 13ங்கிறது ஆக பொறுமைசாலிகள் செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் மக்கள் அங்கே இருக்கிற மனநிலையெல்லாம் பார்த்து, சூழலெல்லாம் பார்த்து, அணுகுமுறைகள்லாம் பார்த்து, எல்லாரும் ஊருக்கு போகிறதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, நம்மளும் போயிடலாம், அவங்க பேசாமல் சீக்கிரமாக என்ன செய்வாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அப்படி கிளம்பி போனாலும் எந்த தப்பும் கிடையாது, ஹஜ் முழுமை அடைஞ்சிரும். புரிஞ்சுதா இல்லைங்களா? இப்போ ஹஜ் அப்படின்னா என்னன்னா, உம்ரால நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஹஜ்லையும் செய்வீங்க. புரிஞ்சுதா இல்லைங்களா? ஹஜ் என்பது குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடங்களில் தங்குவது மட்டும்தான் இபாதத். ஹஜ்ஜுனாலே தங்குறது தான் இபாதத். ஹஜ்ஜுனா தங்குறது தான் இபாதத். புரிஞ்சுதா இல்லைங்களா? நான் ஏன் இது ரொம்ப லேசுன்னு சொன்னேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் தங்க வச்சாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதா இல்லைங்களா? அன்னைக்கு ரசூலை தங்க வச்சாங்க, ரொம்ப ஈஸியாக தான் முடிஞ்சிருக்கும் அது அப்படின்னு சொன்னா இல்லை. நம்ம செய்யறதை விட ரொம்ப கஷ்டம் ரசூலா காலத்தில் செய்யறது. இது ஈஸியா அது ஈஸியா? ரசூலால காலத்தில் மக்கா மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரணும்னா எத்தனை நாள் வரணும்? குறைந்தபட்சம் 7 நாள், அதிகபட்சம் 10 நாள். ஒரு இபாதத்துக்காக ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றதாக இருந்தா இவ்வளவு சிரமம் இருக்குது. நீங்க எப்ப கிளம்பி எப்ப போறீங்க? ஃப்ளைட் கிளம்புற டைம் இருக்கா? நீங்க போயிட்டு வந்துடுறீங்களே, 6 மணி நேரத்தில் போயிடுறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்காக வேண்டி கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப சிரமப்படுத்த கூட்டிட்டு வந்தாங்க. 7 நாள்ல இருந்து 10 நாள் ரசூல் அங்கிருந்து வந்தாங்க. புரியுதா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக இந்த ஹஜ் என்ற இந்த இபாதத்தை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு கிரௌட் எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல எத்தனை ஹஜ் செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் கூட வந்து 1.25 லட்சம் பேர் இருந்தாங்க அன்னைக்கு. இன்றைக்கு இவ்வளவு சௌரியங்கள் இருக்கும் பொழுது 15 லட்சம் 20 லட்சம் பேசுறோமா இல்லையா? அன்னைக்கு எந்த சௌரியமே இல்லாதப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1.25 லட்சம் பேருக்கு கூட்டு வந்தாங்க. உங்களுக்கு குறைந்தபட்ச சௌரியத்தை சொல்லட்டா? இப்போ நான் மைக்கில் பேசுறேன், இங்க இருக்கிற 150 பேருக்கு கேட்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் மைக் எங்க இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜை சொல்லணும்னா அது எப்படி கடைசியில் 1.25 லட்சம் பேருக்கு போய் சேரும்? ஒன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஸ்பீக்கர் மாதிரி வாய்ஸ் இருந்திருக்கணும். அப்படி இருக்குமா? அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ஸ் ரொம்ப கணீராக தான் இருக்கும். ஆனா என்ன செய்யாது, 1.25 லட்சமும் கவர் ஆகாது. அன்னைக்கு என்ன மீடியா இருந்துச்சு? ரசூலா ஒரு மெசேஜை சொல்லணும்னா அது 1.25 லட்சம் மக்களுக்கு போய் சேரணும்னா அன்னைக்கு இருந்த மீடியா என்ன? என்ன மீடியா தெரியாதா? சௌத்தே முகப்பிர். இன்னைக்கு மக்களை நீங்க தொழுகும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொன்ன பின்னால் அல்லாஹ் அக்பர் சொல்றா இல்லையா? ஏன் 2 அல்லாஹ் அக்பர்? தக்பீர் கேட்டி அல்லாஹ் அக்பர்னு சொன்ன உடனே பின்னாடி மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? சௌத்தே முகப்பிர். இந்த இமாமுடைய சவுண்ட் கடைசி வரை கேட்பதற்காக என்ன செய்வாங்க, அவங்க அந்த அல்லாஹ் அக்பர் ரிப்பீட் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அதேதான். இங்கிருந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணாங்கன்னா அங்க ஒரு சவுத்து முகப்பிர் இருப்பாரு, அவர் அந்த மெசேஜை வாங்கி மறுபடியும் கன்வே பண்ணுவாரு. அங்க ஒரு சவுத்து முகப்பிர் இருப்பாரு, அங்கிருந்து மெசேஜ் வாங்கி கன்வே பண்ணுவாரு. என்ன ரசூலுல்லாஹ் காலத்துல பொல்யூஷன்லாம் இல்லாத காரணத்தினால நிறைய மக்கள் கவர் ஆகும். இன்னைக்கு இருந்த மாதிரி ஏர் பொல்யூஷனும் நாய்ஸ் பொல்யூஷனும் இன்னுமே கிடையாது அன்னைக்கு, அப்படித்தானே? அப்ப ஈஸியா எல்லாத்துக்கும் கவர் ஆகும். அப்ப அன்னைக்கு ஒரு தகவலை போய் மக்களுக்கு சேர்த்தணும்னாலே பல நபருடைய முயற்சி இருந்தால் தான் சேர்த்த முடியும். எப்படி ரசூலா 1.25 லட்சம் மக்களையும் கூட்டிட்டு போய் ஹஜ் செய்ய வச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்க? சிரமமா இல்லையா? இப்ப ரசூலோட காலத்தை விட ரொம்ப லேசா தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஹஜ் செய்ய போறோம். இப்ப என்ன நீங்க சொல்லலாம், எங்க ரசூலோட காலத்தை அது அவங்க ஊருங்க, அவங்களுக்கு அது ஈஸிங்க, அவங்களுக்கு அது ஈஸி, எங்களுக்கு அது கஷ்டம் இல்லை. அப்படி இல்லை. ரசூலா காலத்துல அது அவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எல்லாம் ஹஜ்ஜை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்காக எல்லாத்தையும் கிளம்புங்கன்ட்டாங்க. எல்லாரும் ஹஜ்ஜு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மக்களையும் பார்த்து ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் போறாங்க. போய் ஹுது அன்னி மனாசிக்கக்கும்,
ஹஜ் நீங்க எப்படி செய்யணும் தெரியுமா? எப்படி செய்யணும் யா ரசூலல்லாஹ்? நான் எப்படி செய்யறேன் அந்த மாதிரி செய்யுங்க. நான் செய்யறத பார்த்து என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும். ரசூல் அப்படிதான் சொன்னாங்க. நமக்கு இருக்கிற இந்த ஒரு வாசகம் தான் ஹஜ்ஜ ரொம்ப லேசாக இருப்பதற்குண்டான காரணம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 1.25 லட்சம் மக்களுக்கும் ஹஜ்ஜ எங்கிட்ட இருந்து எடுத்துக்குங்க, ஹஜ்ஜ எங்கிட்ட இருந்து எடுத்துக்கன்னு ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் செய்ய வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பயணம் இருக்கு இல்லையா, ரசூலுல்லாஹ் போனதிலிருந்து ரசூலுல்லாஹ் வந்து சேர்ற வரைக்கும் உண்டான பயணம் ஹதீதுகளுடைய தொகுப்பாக முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஏன் இன்னைக்கு ஹஜ் ரொம்ப லேசா இருக்குது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற சிஃபத் ஹஜ்ஜத்துன் நபி நீங்க ஹதீஸில் எடுத்து பாருங்க. அந்த ஹதீஸ் புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்த வர்ணனைன்னு சொல்லி பெரிய ஹதீஸ் அது. அதுல ரசூலுல்லாஹ் என்னென்ன செஞ்சாங்க, எப்படி எப்படி செஞ்சாங்க எல்லா தகவலும் என்ன செய்யறதுல இருக்குது. அப்ப அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி செய்யணும் நமக்கு ஆல்ரெடி காட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எந்த டென்ஷனோ பதட்டமோ தேவை. ரசூலுல்லாஹ் காட்டாத ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறது இல்லை. ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்ய போறோம், எளிமையான முறையில் செய்ய போறோம். புரிஞ்சுதா இல்லைங்களா? ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஹஜ் என்பது குறிப்பிட்ட நாட்களில் தங்குவது. அந்த தங்குற நாட்கள்லேயே ரொம்ப முக்கியமான நாள் எது, முக்கியமான இடம் எது? தங்குற நாட்கள்லேயே அதிகமான நாட்கள் ரிப்பீட்டடா வர நாள் எது? இந்த மினாவை மட்டும் நீங்க சரியா பிடிச்சிட்டா போதுமானது. ஏன்னா நீங்க தங்குற 6 நாட்கள்ல எத்தனை நாள் மினால தங்குவீங்க? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நீங்க 13 நாள், அதாவது 6 நாட்கள் நீங்க அந்த ஹஜ் என்ற இபாதத்தை நீங்க முழுமையா செய்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட உங்களுடைய நாட்களில் 5 நாட்கள் மினாவோட தொடர்பு இருக்கும். 5 நாள் நீங்க மினால தான் இருப்பீங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ ஒரு நாள் மட்டும்தான் வெளியே போயிட்டு வருவீங்க. மிச்சம் எல்லா நாளும் எங்க இருப்பீங்க? மினால தான் இருப்பீங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு உண்டான நாள் இதெல்லாம் துல்ஹஜ் 8, துல்ஹஜ் 9, துல்ஹஜ் 10, 11, 12, 13. துல்ஹஜ் 8 எங்க இருப்பீங்க? மினால. துல்ஹஜ் 9 மறந்துருங்க. துல்ஹஜ் 10 எங்க இருப்பீங்க? மினால. 11 எங்க இருப்பீங்க? மினால. 12 எங்க இருப்பீங்க? மினால. 13 மினால. இப்ப இந்த நாட்கள்லயே அதிகபட்சமாக 6 நாள் இபாதத்துல 5 நாள் நீங்க மினால தான் இருப்பீங்க. ஒரு நாள் மட்டும்தான் வெளியே போயிட்டு வருவீங்க. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ இது ரொம்ப இலகுவான விஷயமா இருக்குதா? ஆக 6 நாள்ல 5 நாள் நீங்க என்ன செய்வீங்க? மினால தான் தங்கி இருப்பீங்க. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப அதுல நீங்க சந்தேகப்படுறதுக்கோ பதட்டப்படுறதுக்கோ அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், ஹஜ் என்றாலே தங்குவதுதான் இபாதத். ஒருத்தர் துல்ஹஜ் 8ல போய் மினால உட்கார்ந்துட்டாரு, மினால தங்கிட்டாரு. தங்கினவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாருன்னா எந்த துவாவையும் எந்த திக்ரையும் செய்ய மாட்டேங்கிறாரு, குர்ஆனையும் ஓத மாட்டேங்கிறாரு, சும்மாவே மினால உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருடைய அந்த துல்ஹஜ் 8 சரியா தவறா? புரியல? இது இன்ட்ராக்ஷன் உள்ள சப்ஜெக்ட். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும், புரியவே செய்யும். தங்குறது தான் இபாதத். அங்க அவர் எந்த துவாவையும் செய்யல, எந்த திக்ரும் செய்யல, பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் செய்யணுமான்னு கேட்டா செய்யணும். ஆனா அவர் எதுவுமே செய்ய மயக்கம் போட்டு அப்படியே உடுந்துட்டாரு, உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்காது, காய்ச்சல் இருந்துட்டாரு, எந்த தப்பும் கிடையாது. பட் அவர் அங்க தங்கி இருக்கணுங்கிறதா இபாதத். புரியுதா இல்லைங்களா? இப்போ துல்ஹஜ் 8ல் அவர் என்ன செய்யணும்? மினால தங்கி இருக்கணும். புரிஞ்சா இல்லைங்களா? துல்ஹஜ் 8 அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சமாக உங்களை துல்ஹஜ் 7 நைட்டு என்ன செஞ்சிருவாங்க, உங்களை கூட்டிட்டு போய் மினால தங்க வச்சிருவாங்க. மினா என்ற இடத்தை பொறுத்த வரைக்கும் கூடாரமா இருக்கிற இடம். புரிஞ்சா இல்லைங்களா? ஒரு கூடாரத்துல குறைந்தபட்சமாக 40 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க, 100 பேர்லாம் இருப்பாங்க, 200 வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு கூடாரத்துல பெரிய கூடாரமாக இருந்தா இருப்பாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? அந்த கூடாரத்துல நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? 5 நாட்கள் தங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிக்கிங்க. புரிஞ்சா இல்லைங்களா? உங்களை அசீசியால இருந்து உலக ஜெட் என்ன செய்வாங்க உங்களை, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் உம்ராவுடைய சட்டம் தெரிஞ்சுனாலும் என்ன செய்யற, உம்ராவை பத்தி அதிகமா பேசுற. புரிஞ்சா இல்லைங்களா? நான் நேராக என்ன செஞ்சுட்டேன், ஹஜ்ஜுடைய சட்டத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா டைம் 6:30 மணி வரைக்கும் தான் என்னது
கிளாஸுடைய டைம், அதுக்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சி தான். ஓகேவா? அதனால உங்களுக்கு என்ன செஞ்சா ரொம்ப ஈஸியா ஹஜ் என்னங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. புரிஞ்சுதாங்களா? துல்ஹஜ் 8 நீங்க என்ன செய்வீங்க? துல்ஹஜ் 7 இரவே உங்களை கூட்டிட்டு போய் நேரா மினால விட்டுருவாங்க. மினால அங்க தங்கி இருக்கிற நாட்களை நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகையும் சுருக்கி தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் 8 என்ன செய்வாங்க? அங்க வந்திருக்கிற நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய தொழுகை என்ன செய்வாங்க? ஒரு பாங்கு ஒரு இக்காமத்தோடு சேர்த்து என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் லுஹர 2ஆ தொழுவாங்க, அசர 2ஆ தொழுவாங்க, மக்ரிப 3ஆ தொழுவாங்க, இஷாவை 2ஆ தொழுவாங்க. நீங்க மினால தங்கி இருக்கிற நாட்கள் எல்லாமே இதுதான் சட்டம். நீங்க என்ன செய்யக்கூடாது? தொழுகையை ஜம்மு பண்ணக்கூடாது, கஸ்ர் மட்டும் தான் பண்ணணும். கஸ்ர்னா சுருக்கிறது, ஜம்முனா சேர்த்துறது. மினாவில் தங்கி இருக்கிற நாட்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது? தொழுகையை சேர்த்த கூடாது, சுருக்க மட்டும் தான் செய்யணும். அப்ப எத்தனை நாள் நீங்க மினால சுருக்கி தொழுவீங்க? 5 நாள் நீங்க மினால தங்கி இருக்கிற நாட்கள் எல்லாமே நீங்க என்ன செய்யணும்? தொழுகக்கூடிய தொழுகையை சுருக்கித்தான் தொழுகணும். அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுகணுமா? இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்தில் இந்த இபாதத்தை ரசூலுல்லாஹ் சுருக்கித்தான் தொழுதாங்க, முன்பின் சுன்னத்துக்களை எல்லாம் தொழுல. அதிகபட்சமாக நீங்கள் செய்வதாக இருந்தால் வித்ரு தொழுவதையும் சுபுகுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன் சுன்னத்தை நீங்க என்ன ரசூலுல்லாஹ் எப்பவுமே அதை விட்டதில்லை. அதனால நீங்க என்ன செய்யலாம்? அது ரெண்டுமே எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி 2 ரக்காத்துடைய தொழுகை மட்டும்தான். ஏன்னா நீங்க ஆல்ரெடி பயணத்தில் இருக்கிறீங்க, ஹஜ்ஜுடைய சட்டத்துக்குள்ள அது வந்துடும். புரிஞ்சுதா இல்லைங்களா? இப்ப நீங்க மினால தங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை வந்தா என்ன செய்யணும்? ஏன்னா எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன்னா, நீங்க செய்யற இடத்துல இருந்து பக்கத்துல என்ன செய்வாங்க? ஒருத்தர் இமாமத்து பண்ணி ஜும்மா தொழுது பயான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் பெருநா தொழுகைக்கு பயான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டல. புரியுதா இல்லைங்களா? ஒரு இபாதத்தை நம்ம செய்யணும்னு வந்துட்டோம், இந்த இபாதத்தை நம்ம எங்கிருந்து எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எங்கிருந்து எடுக்கணும்? ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க அப்படி செய்யறது. ஏன்னா இது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற காரியம். அல்லாஹ்வுக்கு ஒரு இபாதத்தை செய்ய போறோம். என்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்து செய்யறதா நம்ம வேலை. ஏன்னா இதை செய்யறது மட்டும் மேட்ரு கிடையாது, இது செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறது ரொம்ப முக்கியம். புரியுதானே? எந்த இபாதத்தா இருந்தாலும் சரி, செய்வது ஒரு பார்ட்டு, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது 2வது பார்ட். புரியுதா இல்லைங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாவை கட்டினாங்களா இல்லையா? காபத்துல்லாவை கட்டினது மட்டும்தான் அவரோட கடமை, செய்யுங்கன்னு அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு முடிச்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு என்ன செஞ்சாங்க? ரொம்ப முக்கியம் அதுதான். யா அல்லாஹ் நான் செஞ்சுட்டேன், வத்தகப்பல் மின்னி, செஞ்சதை என்னிடம் ஏத்துக்க யா அல்லாஹ். புரியுதா இல்லைங்களா? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அதை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம அந்த இபாதத்தை செய்யவும் செய்யறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்து காபாவை கட்டினாங்களோ அங்க நின்னாங்களா இல்லையா? நின்ன இடத்தை அல்லாஹ் தொழுகிற இடமா மாத்தினா இல்லையா? வத்தஹதி மின் மக்காமி இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் எங்க நின்று அந்த காபாவை கட்டினாரோ அவருடைய காலடி தடம் இருக்கா இல்லையா? அந்த இடத்தை நீங்கள் தொழும் இடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன காரணம்? செஞ்ச இபாதத்தினுடைய ரெகக்னிஷன் அது. அப்போ ஹஜ் என்ற இபாதத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை கழித்து பார்த்து ஹஜ் செய்ய முடியாது. அதை சேர்த்து வச்சா நீங்க என்ன செய்ய முடியும்? ஹஜ்ஜே செய்ய முடியும். புரிஞ்சுதா இல்லைங்களா? அந்த ஹஜ்ஜில் ரொம்ப பிரதானமான விஷயம் என்னது? துல்ஹஜ் 8 அன்றைக்கு, அந்த நாளுக்கு பேர் என்ன? துல்ஹஜ் 8 நாளுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஏண்டா இவ்வளவு காம்ப்ளிகேட்லாம் தேவையில்லைன்னா, யௌமு தர்வி அந்த நாளுக்கு பேர். தர்வியான்னு சொன்னா தண்ணி ஊற்றி கொடுக்கறது. அன்னைக்கு ஹஜ்ஜுடைய விஷயத்துல என்ன செய்வாங்க? ஹாஜிகளுக்கு நீர் புகட்டுவது இருக்கு இல்லையா? நீர் புகட்டுகிற நாள் அந்த நாள். அதாவது அந்த நாள் என்னது? யௌமு தர்வியா. ஓகேவா? இப்ப அந்த நாள் நீங்க என்ன செய்வீங்க? மினால தங்கி இருந்து எல்லா தொழுகைகளையும் சுருக்கி சுருக்கி தொழுதுகிட்டே இருப்பீங்க. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்யறது, பயான் பண்ணா பயானை கேட்டுக்கிறது, இதுதான் உங்களுடைய வேலை. அங்க புரிஞ்சா இல்லைங்களா? தௌபா செய்யறது, இஸ்திக்ஃபார் செய்யறது, இதெல்லாம் தான் உங்களுடைய வேலை. அடுத்த நாள் காலை துல்ஹஜ் 9 காலையில என்ன செய்வீங்க? நீங்க அரஃபாவுக்கு நீங்க போயிருவீங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா
துல்ஹஜ் 8 இரவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? துல்ஹஜ் 9 உடைய நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் காரணம். ஏன்னா மக்கா என்ற சிட்டி இருக்கு இல்லையா, அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் 30 லட்சம் பேர் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு ஒரே நேரம் டிரான்ஸ்பர் ஆகுவதற்குண்டான வசதி எல்லாம் இல்லாத இடம் தான். ஏன்னா நீங்க அதிகபட்சமா இந்த சுற்றளவு இருக்கு இல்லையா, மினாலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போறதாக இருந்தாலும் சரி, மினாலிருந்து அரஃபாவுக்கு நீங்க போறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு 6-7 கிலோமீட்டருடைய டயாமீட்டர் சுற்றி தான் வரணும். புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த இடத்திற்கு 30 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகணும்னு சொன்னா சாத்தியமா அது? அப்ப என்ன செய்வாங்கன்னா பஸ் என்ன செய்வாங்க, ரத்தை நடிப்பாங்க. ஒரு பஸ் முதல்ல ஹாஜிகளை கொண்டு போய் மினால இருந்த அரஃபால விட்டுட்டு திரும்ப அந்த பஸ் என்ன செய்யும், மறுபடியும் மினாக்கு போகும். ஹாஜிகளை கூட்டிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, அரஃபா கொண்டு வந்து விடுவாங்க. இப்படி கொண்டு வந்து ஷிஃப்ட் அடிச்சுட்டே இருப்பாங்களா இல்லையா? அதனால நேரம் ரொம்ப லேட் ஆயிருங்கிற காரணத்தை முன்னிறுத்தி என்ன செய்வாங்கன்னா உங்களை துல்ஹஜ் 8 இரவுலே கூட்டிட்டு போயிடுவாங்க. எங்க கொண்டு போய் விட்டுருவாங்க, துல்ஹஜ் 9 அரஃபால தக்கணுமா இல்லையா, அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? அங்க இருக்கும்போது மேபி நீங்க சுபுஹுக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நீங்க என்ன செய்வீங்க, இன்ஷா அல்லாஹ் சுபுஹ் தொழுகையை தொழுவீங்க. அரஃபாவுடைய நாள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து. துல்ஹஜ் 9 உடைய நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளுடைய சூரியன் உச்சி ஜவால்ல இருந்து, சூரியன் உச்சி சாய்வதிலிருந்து, அந்த நாளை விட இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த நாள் எதுவும் கிடையாது. நாம் தங்கி இருக்கிற இடத்தை விட இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த இடம் எதுவும் கிடையாது. அவ்வளவு சிறந்த இடத்துல சிறந்த நாள்ல அங்க நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் தங்கி இருப்போம். அந்த சூரியன் உச்சி சாய்வதிலிருந்து சூரியன் அஸ்தமனமாகிற வரை, கிட்டத்தட்ட மக்ரிப் தொழுகை வரைக்கும் உண்டான நேரம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல அந்த நேரத்திற்கு ஒரு விலையே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அவ்வளவு ப்ரீஷியஸான நாள். அந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும், அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் கேட்கிற பாவ மன்னிப்புகள் எல்லாம் அல்லாஹ் பாவ மன்னிப்பா கொடுப்பான். ஏன்னா அந்த நாள்ல எல்லா ஹாஜிகளும் ஒரே இடத்தில் தங்கி இருப்பதை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்கிறான் அல்லாஹ், என் அடியார்கள் எங்க இருக்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து எல்லாரும் அரஃபால வந்து உள்ள கையேந்தி நிற்கிறாங்க யா அல்லாஹ். புழுதி படிந்த அந்த இடத்துல எல்லாரும் எந்த உடை அவளுக்கு நிரந்தரமான கஃன் உடையோ அந்த இஹ்ராமுடைய உடையை அணிந்திருந்து உன்னிடத்துல கையேந்தி அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சதாக சொல்லுங்க, அவங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லுங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டதாக சொல்லுங்க. என்ன செய்வான் அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புவான். அப்ப அந்த நாள் என்பது மிக ப்ரீஷியஸான நாள். அந்த நாளுக்கு என்ன நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு மதிப்பு வைக்கவே முடியாது. அப்படி ஒரு நாள் தான் என்னது, அரஃபாவுடைய நாள். அந்த நாள்ல என்ன செய்யணுமோ அங்க தங்கி இருந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சா இல்லைங்களா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க என்ன செய்யணும், மனது உருகி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி என்ன செய்யணும், உங்களுடைய பர்சனலான தேவைகள் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாவ மன்னிப்புகள் எல்லாம் கேட்க வேண்டிய இடம் அந்த இடம். எது வரைக்கும், எவ்வளவு நேரம் அது, மக்ரிப் வரைக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் லுஹர் அஸ்ருடைய தொழுகை இருக்குமா இல்லையா, அந்த தொழுகையை நீங்க அரஃபால என்ன செய்யணும், ஜம்மு கஸ்ரு பண்ணி தொழுகணும். இங்க அடுத்து 2 கேள்வி வரும். இந்த தொழுகையை நம்ம எங்க தொழுகணும், மஸ்ஜித் நமீரா பள்ளிக்கு போகணுமா, இது ஒரு கேள்வி. 2வது துவா செய்யறதுக்கு அந்த ஜபல் ரஹ்மா மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு போகணுமா, இந்த 2 கேள்வி இருக்கா இல்லையா. இந்த 2 கேள்விக்கும் எளிமையான பதில் என்னன்னு சொன்னா 2மே தேவையில்லை. நீங்க அரஃபா அப்படின்னு சொன்னா அந்த சுற்றளவு இருக்கு இல்லையா, அரஃபா என்ற பகுதி, அந்த பகுதிக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால இருந்து சீக்கிரமாவே கிளம்பிடுவாங்க. கிளம்பி மஸ்ஜித் நமீரா இருக்கு இல்லையா, அந்த பள்ளிக்கு முன்னாடி வந்து ரசூலுல்லாஹ் கூட ஆரம்பித்து அனுப்பிச்சிருப்பாங்க 9 பகல்ல. புரியுதா இல்லைங்களா? சூரியன் அஸ்தமனமான பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நமீரா பள்ளிக்கு உள்ளேயே போவாங்க. அந்த பள்ளியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பள்ளி பாதி எங்க இருக்குது, அரஃபாக்குள்ள இருக்குது, பாதி அரஃபாக்கு வெளியே இருக்குது.
புரியுதா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்கு வெளியே தான் இருப்பாங்க. அரஃபாவுடைய நாள்ல ஜவாலுக்கு பிறகுதான் உள்ளே போவாங்க. உள்ள போவாங்க, சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் துவா செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ அது அரஃபாவுடைய இடமானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்டிஷனாக சொன்ன விஷயம், ஹஜ்ஜுடைய நாள்ல அல் ஹஜ் அரஃபா. ஹஜ் என்பது என்னது? அரஃபா தான். உங்கள யாராவது ஒருத்தர் அரஃபாவுடைய நாளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஏதாவது தம்மு கொடுக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒரு பரிகாரமும் கிடையாது. ஹஜ்ஜை நீங்க திரும்ப செய்யணும். அரஃபாவை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஹஜ் என்ன செய்யணும்? திரும்ப செய்யணும். ஹஜ் அதாவது அரஃபாவுடைய நாள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யலாம்? இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? இந்த பயணத்தினுடைய ஆரம்பத்துல துல்ஹஜ் ஆரம்ப நாட்கள் என்ன செய்வாங்க? மீடியால பப்ளிஷ் பண்ணுவாங்க. என்னத்தை போடுவாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ரெடி, ஹஜ்ஜுக்கு நாங்க ரெடி என்ன செய்வாங்க? போடுவாங்க. யார் திருப்பி அதை போடுறது? அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணப்பட்டவங்க என்ன செய்வாங்க? சிலர் உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க. சிலர் இபாதத் செஞ்சவங்க அங்க வயசான காலத்துல போறது தானே, வயசானவங்க நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டுரும். அவங்க யாராவது சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஹஜ் நிறைவேறுவதற்காக வேண்டி ஆம்புலன்ஸ் என்ன செய்வாங்க? ஹாஜிகளை கொண்டு வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்து அரஃபால நிப்பாட்டுவாங்க. ஏன்? ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறவர்கள் அரஃபால கொஞ்ச நேரமாவது தங்கி இருக்கணுங்கிறது சட்டம். அதனால தான் நாம் ஹஜ்ஜுடைய நாள்ல, குறிப்பாக துல்ஹஜ் 9 நாள்ல அரஃபாவுக்குள்ளதான் தங்கி இருக்குமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களை நேர கொண்டு ஒரு டென்ட்ல விடுறாங்களா இல்லையா? அது அரஃபா. நீங்க அங்கிருந்து எங்கேயாவது வெளியே போய் அட்ரஸை தொலைச்சு நீங்க சுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அரஃபாக்குள்ள இருக்கீங்களா, அரஃபாக்கு வெளியே இருக்கீங்களா தெரியாது. தயவு கூர்ந்து உங்களை எங்க கொண்டு போய் விடுறாங்களோ அங்கேயே நீங்க என்ன செய்யுங்க? தாராளமா தங்கிடுங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு 4 முறை ஹஜ்ஜுக்கு போயிருக்கு. 5வது முறை என்ன செஞ்ச ஹஜ்ஜுக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். எல்லா ஹஜ்ஜிலையும் நம்ம என்ன செஞ்சதில்லை? அந்த மலைக்கு போனதே இல்லை. 2022 மட்டும்தான் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க வெறும் 10 லட்சம் பேர் தான், 10 lakhs தான். கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்த காரணத்தினால அந்த மலையில என்னதான் நடக்குது டிவிலேயே பார்க்கறது, நேரில் போய் பார்க்கலாமே போய் பார்த்தோம், அவ்வளவுதான். அது போக அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்? மஸ்ஜித் நமீரா அந்த ஜபல் ரஹ்மாக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தேன். ஒரு 750-850 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. நான் போயிட்டேன், திரும்ப வர முடிஞ்சிருச்சு. புரிஞ்சதா இல்லைங்களா? சில நேரங்களில் நீங்க போய் வழியை தவற விட்டீங்கன்னு சொன்னா அந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய முடியாம போயிடும். அந்த நாள் நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன? துவா செய்யறது தான், பாவ மன்னிப்பு கேட்கறது தான். அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஆகப்பெரிய துர்பாகியசாலியா மாறிடுவீங்க. அப்ப அதனால உங்களை எங்க கொண்டு போய் விடுறாங்களோ, நீங்க தங்கி இருக்கிற இடம் அரஃபா, அதை கன்ஃபார்ம் பண்ணி நீங்க அங்கேயே தான் இருக்கணும். அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து அங்கேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அங்கேயே உங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. ஃபுட்டை சாப்பிட்டு நீங்க என்ன செய்யணும்? அங்கேயே தங்கியிருந்து இபாதத் தான் செய்யணும். புரிஞ்சா இல்லைங்களா? ஏன் நான் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து ஹாஜிகளை வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஹஜ்ஜுடைய நாள்ல அந்த நாளை இழப்பது என்பது அவங்க பேஷன்ஸ் தானே. அல்ல அதையெல்லாம் பொருத்தப்படுவான்ல? கிடையாது. யாராக இருந்தாலும் வந்து தங்கி இருக்கணும். தங்கினா மட்டும்தான் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும், தங்கலைன்னா ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனாலதான் என்னது, அந்த அரசாங்கம் சிறப்பு ஏற்பாடு செய்து ஆம்புலன்ஸ்ல எல்லா பேஷன்ஸும் கொண்டு நிப்பாட்டுவாங்க. அதுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க? துல்ஹஜ் ஆரம்பத்திலேயே நாங்க ரெடின்னு போடுவாங்க. நாங்க ரெடி, எங்க பேஷன்ஸ்க்காக நாங்க என்ன செய்வோம்? ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு போகும். புரிஞ்சுதா இல்லைங்களா? எதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்ல வந்தேன்னா, அன்றைய தினத்தில் ஹாஜிகள் துல்ஹஜ் 9 அரஃபாவில் தங்கி இருப்பது என்பது மேண்டட்ரி. நீங்க அங்கதான் இருக்கணும், வெளியே எங்கேயும் சுத்தக்கூடாது. புரிஞ்சுதா இல்லைங்களா? ஏன்னா அங்க இருக்கிற சூழலை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா 30 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் கிரௌட் இருக்கிற இடத்துல சில நேரங்கள்ல அவனே வழி என்ன செய்வான்? நீங்க போகும்போது வழியை விட்டுருப்பான், திரும்ப வந்து வழியை அடைச்சிருப்பான். நீங்க என்ன செய்ய முடியாது? இந்த வழியா தான் நான் போன, இந்த வழியை திறந்து விடுங்கன்னு சொல்லலாம் முடியாது. ரோ இதுதான் அவனோட பதில். கித்தாம், இது கேட்டிருப்பீங்க, கேட்டிருக்கீங்களா? உம்ராக்கு போனவங்களாம் கேட்டிருப்பீங்க. கித்தாம், இந்த முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இப்படி உங்களை நடக்கத்தான் விட்டுருவான். புரியுதா இல்லைங்களா? அதனால நீங்க அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. துல்ஹஜ் 9 அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? அரஃபாவில் மட்டும்தான் தங்கி இருக்கணும். எங்க உங்களை கொண்டு போய் விடுறாங்க நீங்க என்ன செய்யணும்? அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுதா இல்லைங்களா? அங்க நீங்க என்ன செய்வீங்க? லுஹர் அசரத்து ஜம்மு கசர் பண்ணி தொழுதுருவீங்க. ஒரே பாங்கு, ஒரு இக்காமத்து, 2 இக்காமத்துல லுஹரையும் அசரையும் 2 ரக்காத்தாக லுஹரை தொழுதுட்டு உடனே என்ன செய்யணும்? நீங்க
அசரையும் சேர்த்து 2 ரக்காத் தான் தொழுதரணும். தொழுது முடிச்சிட்டா அடுத்து அங்கே துவா செய்யறது மட்டும்தான் இபாதத். அதற்கு பிறகு அந்த 9 நாளை நீங்க என்ன செய்வீங்க? திரும்ப அரஃபால எங்க போவீங்க? முஸ்தலிஃபா. இந்த அரஃபாவில இருந்து முஸ்தலிஃபா போறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? 6 to 7 கிலோமீட்டர் தான். புரிஞ்சுதா இல்லைங்களா? ஆனா இந்த 6 to 7 கிலோமீட்டர் கடப்பதற்கு உங்களுக்கு சில நேரத்தில் எவ்வளவு நேரம் தேவைப்படலாம்? உங்களுக்கு ஒரு 5 to 6 மணி நேரம் என்ன செய்யலாம்? உங்களுக்கு தேவைப்படலாம். புரியுதா இல்லையா? என்ன பிரச்சனை? அதே நாள்ல அதே நேரத்தில் 30 லட்சம் பேர் ஹாஜிகள் என்ன செய்யணும்? அரஃபாவில இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போய் ஆகணும். அப்ப அந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகணுமா இல்லையா? அந்த குறுகிய இடத்துல அதற்குண்டான நேரம் எடுக்கும் உங்களுக்கு. சில நேரங்கள்ல உங்களை பஸ் என்ன செய்யும்? மக்ரிபுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. சில நேரங்கள்ல உங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு நைட்டு 10 ஆயிரலாம். அதுக்கு நீங்க அங்கே தான் இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? உங்களை திரும்ப நேரா கூட்டிட்டு போய் என்ன செய்வாங்க? முஸ்தலிஃபால கொண்டு போய் விடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன? அங்க என்ன செய்யணும்? முதல்ல முஸ்தலிஃபாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் 9 மக்ரிபுக்கு பிறகு அங்க தங்கணும்னு சொன்னாங்க. நீங்க எந்த நேரத்துல போறீங்களோ அந்த நேரத்துல போய் தங்கணும். புரிஞ்சுதா இல்லைங்களா? நீங்க போற நேரம் சில நேரங்களில் 10 மணிக்கு போய் சேரலாம், 11 மணிக்கு சேரலாம், 12 மணிக்கு சேரலாம், காலையில 3 மணிக்கு போய் சேரலாம். எனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. நான் நைட் 9 மணிக்கு போய் சேர்ந்திருக்கிறேன், காலையில 3 மணிக்கு போய் சேர்ந்திருக்கிறேன். நம்ம பஸ்ஸில் எப்படி லாக் ஆகிறாங்கிறத பொறுத்து தான். இன்ச்சா தான் நகருவாங்க பஸ். கொண்டு போய் உங்களை கொண்டு என்ன செஞ்சிருவாங்க? முஸ்தலிஃபால விட்டுட்டாங்கன்னா நீங்க ரொம்ப ஒரு குழுவா போகும்பொழுது நேராக நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பாத்ரூமுக்கு நெருக்கமா போய் என்ன செய்வீங்க? உங்களுக்கு உண்டான இடமா நீங்க அந்த இடத்த அமைச்சுக்கிட்டு நீங்க அங்க போய் என்ன செய்யணும்? மக்ரிப் இஷாவை தொழுகணும். யாராவது அரஃபாவுடைய டென்ட்லயே மக்ரிப் இஷாவை லேட் ஆகுதுன்னு சொல்லி தொழுதுட்டா எந்த பிழையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபால தொழுவுங்கன்னு சொன்னாங்க. இந்த சட்டத்தை 2 பேர் 2 விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபால தான் மக்ரிப் இஷாவை தொழ சொன்னாங்கன்னு சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் வக்தாகி போச்சு, நம்ம இங்க தொழுதாலும் என்ன செஞ்சாங்க? 2 பேர் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள்ல சிலர் முஸ்தலிஃபால வந்து தான் நாங்க என்ன செஞ்சோம்? மக்ரிப் இஷாவை தொழுதோம். எங்கள்ல சிலர் லேட் ஆயிடுச்சு, வர்ற வழியில தொழுதுட்டு யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் யாரையும் கண்டிக்கல, 2 பேரையும் கண்டிக்கல. புரியுதா இல்லையா? ஏன்னா புரிதல் விஷயம். ஒருத்தர் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க விஷயம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவில் தொழ சொன்ன காரணத்தினால நம்ம சீக்கிரமா போயிட்டு நம்ம என்ன செஞ்சோம்? இன்ஷா அல்லாஹ் அங்க போய் மக்ரிபையும் இஷாவையும் என்ன செய்வோம்? ஜம்மு செய்து கஸ்ர் செய்து நம்ம தொழுவோம். புரியுதா இல்லைங்களா? முஸ்தலிஃபாவுக்கு போய் அங்கே என்ன செய்யும்? நேராக போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற கொஞ்சம் டைம் அங்கே தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அரஃபால உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஃபுட்டெல்லாம் கையில் கொடுத்துருவாங்க முஸ்தலிஃபால சாப்பிட்றதுக்காக வேண்டி. அந்த அந்த கண்டெய்னருக்கு அதை எடுத்துகிட்டு போய் நேராக நீங்கள் என்ன செய்வீங்க? வச்சு முஸ்தலிஃபால சாப்பிடுவீங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போய் நேராக மக்ரிப் இஷா தொழுகையை தொழுது முடித்த உடனே கொஞ்ச நேரம் தூங்குறது உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும். ஒரு 2 hours, ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம், இப்படி என்ன செய்யும்? நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும்? உங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும். அந்த அவகாசத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக தூங்கிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. உங்கள் இடம், உங்கள் உடம்பு அதுக்கு உங்களை நிர்பந்தப்படுத்தும். உங்கள் உடம்பு அந்த தூக்கத்தை உங்களை தள்ளும். விச் மீன்ஸ் நீங்கள் துல்ஹஜ் 7 இருந்து இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கிறீங்க, ஹஜ்ஜுடைய இபாதத்தில் இருக்கிறீங்க, அது செய்யறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறீங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது உங்களுக்கு சரியான என்ன செய்யாது? தூக்கம் இருக்காது. புரியுதா இல்லைங்களா? மினாவை பொறுத்த வரைக்கும் என்னது? ஒரு சின்ன குறுகிய இடம் தான் அது. அங்கே நீங்கள் தங்கணும், தூங்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? அரஃபால தங்கி தூங்குவீங்க. திரும்ப அதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? முஸ்தலிஃபால போய் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தங்கி தூங்குறதுக்கு இடம் கிடைக்கும். அங்கே நீங்கள் தூங்கிட்டு நீங்கள் காலையில் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சுபுஹ் அவ்வல் வக்த் இருக்கு இல்லையா, பாங்கு சொன்ன உடனே தொழுதுருக்கிறாங்க. அங்கே ஒரு சிலர் சட்டத்தை மீறுவாங்க. எப்படி மீறுவாங்க? ரசூலுல்லாஹ் முன்னாடியே தொழுதுட்டாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? ஏர்லியாவே என்ன செய்வாங்க? சுபுஹ் தொழுவாங்க. வக்து வர்றதுக்கு முன்னாடி சுபுஹ் தொழுக கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவ்வளவு வக்த் என்ன செஞ்சாங்க? வாங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முன்னாடி ரசூல் என்ன செஞ்சாங்க? வாங்க சொல்லிட்டாங்க, அங்கேயே தொழுதாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுது முடிச்ச உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்அருல் ஹராம், முஸ்தலிஃபால ஒரு பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? மஷ்அருல் ஹராம். அங்க போய் ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. இப்போ நீங்க இருக்கிற இடத்திலிருந்து அங்க போறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லைண்டா தயவு செய்து இந்த முடிவு விட்டுருங்க. நீங்க அங்கிருந்து துஆ செய்யுங்க, அவ்வளவுதான். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யணும்? துஆ செய்யணும்.
அடுத்தது முஸ்தலிஃபாவில் தங்கி இருக்கும் பொழுது அங்கதான் நம்ம என்ன செய்யணும், ஷைத்தானுக்கு கல்லடிப்பதற்காக கல் எடுத்துக்கணும். அங்கதான் சொல்றதா இங்க பிரச்சனை, அங்கதான் கிடையாது. ஆனா அங்கிருந்து கல்லை எடுப்பதற்கு அரசாங்கம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, சின்ன சின்ன கல்லை கொண்டு நீங்க தங்கத்தை கொட்டி வச்சிருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும், அங்க உங்களுக்கு தேவையான கற்களை எடுத்துக்கிறணும். எவ்வளவு கல் எடுப்பீங்க? 70 கல். ஏன் 70? ஒரு 5-6 கல்லை சேர்த்து எடுத்துட்டு திரும்ப ஊருக்கு வரும்போது கொண்டு வரலாமா? பரக்கத்து இருக்குமா அதுல? இல்ல, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு 5-6 கல்லை சேர்த்து எடுத்து வச்சுட்டு கழுகி திரும்ப ஊருக்கு கொண்டு வந்து அதுல பரக்கத்து இருக்குமான்னு கேட்கிறேன். ஏன்னா இப்படி நிறைய பேர் செய்யறத நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படி எந்த பரக்கத்தும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு சில வஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? என்னோட ஹஜ்ஜுக்கு வந்த ஒருத்தர் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா மக்களுக்கு அந்த புரிதல்ல தப்பு இருக்குது. ஹஜ்ஜுக்கு வந்து 36 நாள்ல அவர் எங்க எல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மண் அள்ளியிருக்காரு. ஏர்போர்ட்ல இறங்கி பஸ்ஸில் ஏறி நேரா ஊருக்கு நேரா மக்காவுக்கு போகும் பொழுது இடையில தொழுகைக்காக வண்டி நிப்பாட்டினாங்க. புரியுதா இல்லைங்களா? அங்க இறங்கி கொஞ்சம் மண் எடுத்தாரு. நான் கவனிச்சேன், கேட்கல. திரும்ப மக்கால போய் அங்க என்ன செஞ்சாரு, கொஞ்சம் மண் அடிக்கிட்டாரு. அப்பவும் கேட்கல. திரும்ப என்ன செஞ்சாரு, ஜியாராக்கு போகும் பொழுது நம்ம ஹஜ்ஜுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, காட்டி கொடுத்துருமா இல்லையா? மினா முஸ்தலிஃபா அரஃபாலாம் காட்டி கொடுக்க போகும்போது மினால கொஞ்சம் எடுத்தாரு. எங்க போனாலும் எடுக்கிறாரு. கொஞ்சம் அரஃபால கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு, முஸ்தலிஃபா அங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நான் கேட்கவும் செஞ்சேன், ஏன் எப்போ பார்த்தாலும் மண் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவர்கிட்ட. தம்பி, அது உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டார். அது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு அவ்வளோ வயசு இல்லை அப்படின்ட்டார். சரி, ஓகே, ரைட், வயசு இல்லாமே போட்டோம். அப்படியே நகர்ந்து போகும் பொழுது மக்கா டு மதீனா டிரான்ஸ்ஃபருக்காக வேண்டி உம்ரா மாதிரி கிடையாது, ஹஜ்ஜுடைய இபாதத். நீங்கள் அங்கே தங்கியிருப்பீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட்ஸ் உங்கள் கையில் இருக்காது, மக்தபில் தான் இருக்கும். இப்போ நம்ம போய் என்ன செய்யணும்னா, மக்கா டு மதீனா இன்னைக்கு இந்த குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு போய் சொல்லணும். இப்போ நாங்கள் எங்கள் மக்தபில் போய் என்ன செய்கிறோம், எழுதி கொடுத்து டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். அந்த மக்தப் ஆஃபீஸில் போய் வண்டி நிற்குது. அங்கே விறுவிறுன்னு இறங்கி ஓடி போய் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் மண் அழுத்துறாரு, பிடிச்சிட்டு நான், இது என்ன இடம் முதல்ல தெரியுமா உங்களுக்கு அப்படிங்க. அது தெரியாத, எதுக்குங்க மண் எடுக்கிறீங்க? அவர் சொன்னார், இது என்ன இடம் தெரியாது, எல்லாம் ரசூலில் கால் மிதிச்ச இடமா தான் இருக்கும், இதெல்லாம் ரசூலில் கால் மிதிச்ச இடமா தான் இருக்கும், அதனால இந்த பரக்கத்துக்காக மண் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவர் மண்டையில் இங்கிருந்து போகும்போதே யாரோ ஒட்டி விட்டுருக்குறாங்க, அங்கிருந்து மண் எடுத்த பரக்கத்துன்னு. அவரு இபாதத்தை எப்படி செஞ்சாரு நமக்கு தெரியல. சுப்ஹானல்லாஹ், மண் எடுக்கிறதுல கான்சியஸா இருந்தார். அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா மினால மண்ணு, அரஃபாட மண்ணு, முஸ்தலிஃபா மண்ணு தனித்தனியாக தருவார். அப்ப அங்க போய் நீங்க செய்யறதெல்லாம் இபாதத்தா மாறிடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உங்களுக்கு இபாதத்துன்னு சொன்னாங்களோ அதுதான் இபாதத். புரியுதா இல்லைங்களா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நீங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜ நான் எப்படி செய்யறேங்கிறத பார்த்து எங்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் மண் எடுத்ததாக ஒரு வரலாறு கிடையாது. புரிஞ்சுதா இல்லைங்களா? நீங்க முஸ்தலிஃபால தங்கி இருக்கிற நாட்கள் நீங்க என்ன செய்வீங்க, ஒரு 70 கல் எடுத்துக்குவீங்க. எதுக்கு அந்த 70 கல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, துல்ஹஜ் 10 அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு 7 கல் யூஸ் பண்ணுவீங்க. துல்ஹஜ் 11 அன்னைக்கு என்ன செய்வீங்க, ஒரு 21 கல் யூஸ் பண்ணுவீங்க. துல்ஹஜ் 12 அன்னைக்கு மறுபடியும் ஒரு 21 கல் யூஸ் பண்ணுவீங்க. 13 நீங்க தங்கி இருந்து ஒரு 21 கல் யூஸ் பண்ணுவீங்க. மொத்தமாக அந்த 70 அந்த கணக்கு. புரிஞ்சுதா இல்லைங்களா? அந்த கல் எடுத்து வைக்கிறீங்க. ஒருத்தர் 2-3 சேர்த்து எடுக்கலாமா கேட்டால் ஒரு தப்பும் கிடையாது, அதுல எந்த பிழையும் கிடையாது. 70 தான் எடுக்கணும்னு கிடையாது. புரிஞ்சுதா இல்லைங்களா? சிலர் நீங்க கல்லை எடுத்து நீங்க கல்லை அடிக்க போகும்போது தட்டி விட்டுருவாங்க, கல்லை பூரா. என்ன செய்வீங்க, கல் வேணுமே, கல் அடிக்கிற இடத்துல நீங்க என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கல் எடுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க கல் அடிக்க போற இடத்துல அதாவது டைம் வரும்போது நான் சொல்றேன். ஏன்னா ஒரு சிலர் கண்ணுக்கு முன்னாடி சைத்தானை பார்க்குற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அடிச்சாதான் திருப்தி ஆகும் உங்களுக்கு. நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே, சிறுபு தூக்கி அடிக்கிறது, பெரிய பெரிய கல்லை கொண்டு அடிக்கிறது, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அதனால வந்து கல்லை அங்கே எடுக்கிறோமா இல்லையா, அதுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், நீங்க தங்கி இருக்கிற மினால் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? முஸ்தலிஃபா நீங்க தங்கி இருக்கிறீங்க, அடுத்த நாள் சுபுஹ் தொழுதுட்டீங்க. சுபுஹ் தொழும் போது உங்களுக்கு எந்த நாளா இருக்கும், முஸ்தலிஃபால நீங்க சுபுஹ் தொழும்போது எந்த நாளா இருக்கும், அது 10உடைய நாள், அப்படிதானே? ஹஜ்ஜுடைய 2 நாள் முடிஞ்சு போச்சு. துல்ஹஜ் 10உடைய நாள்ல முஸ்தலிஃபால இருந்து நீங்க என்ன செய்வீங்க, சுபுஹ் தொழுகைக்கு பிறகு
மஷர் ஹராம்ல துவா செஞ்சுட்டு நீங்க அங்கிருந்து நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, சூரியன் வெளிச்சம் படர்வதற்கு முன்பாகவே ரசூலை கிளம்பிடுவாங்க. புரிஞ்சுதா இல்லைங்களா? நீங்க வேகமாக கிளம்பி நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் எங்க போவீங்க, எங்க போவீங்க? முஸ்தலிஃபால இருந்து எங்க போனா நீங்களே சொல்லுங்க இமாம், அங்க போவோம். அப்படியா? எங்க போவீங்க? மீனா. முஸ்தலிஃபாவிலிருந்து நேரா நீங்க என்ன செய்வீங்க, மீனாக்கு தான் போவீங்க. அதற்கு பிறகு 10 அந்த 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள்ல நீங்க எங்க தங்குவீங்க? நீங்க தங்குற ஹஜ்ஜுடைய நாட்கள்ல வெளியே போய் உள்ள வர்ற தகவல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற ஏரியாக்கு எங்கேயும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அங்க போக மாட்டீங்க. துல்ஹஜ் 10க்கு நீங்க மீனா வந்துட்டீங்கன்னு சொன்னா, துல்ஹஜ் 10 அன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க, முஸ்தலிஃபாவிலிருந்து நீங்க மினாவுக்கு போகும்பொழுது உங்களை என்ன செய்வாங்க, நேரா ஜமராத்னு துரத்தி விட்டுருவாங்க. புரியுதா இல்லைங்களா? ஒரு சிலருக்கு நீங்க உங்களுக்கு ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு நடந்து போகக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கும். ஒரு சிலருக்கு வாகன ஃபெசிலிட்டி இருக்கும். வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஜீசியாவிலிருந்து மினாவுக்கு போறதுக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். மினாவிலிருந்து அரஃபாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அரஃபாவில் முஸ்தலிஃபால கொண்டு வந்து விட்டுருவாங்க. முஸ்தலிஃபாவிலிருந்து திரும்ப மினாவுக்கு போவதற்கு எந்த வாகனமும் கிடையாது, நடந்து தான் போயாகணும். புரியுதா இல்லைங்களா? யாரை பொறுத்தது, யாருக்கு மினா டென்ட் ரொம்ப பக்கமா இருக்கும் அவங்களுக்கு. யாருக்கு மினா டென்ட் ஜோன் 5 அல்லது ஜோன் 4 கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ட்ரெயின்ல போறதுக்கு உண்டான பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன செய்வீங்க, எல்லா இடத்துக்கும் ட்ரெயின்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க. ஓகேவா? மினா டு முஸ்தலிஃபாவுக்கு நீங்க ட்ரெயின்ல தான் போவீங்க. மினா டு அரஃபா ட்ரெயின்ல தான் போவீங்க. அரஃபா டு முஸ்தலிஃபா ட்ரெயின்ல தான் போவீங்க. அது நீங்க உங்க சௌரியத்துக்கெல்லாம் போக முடியாது. உங்களை என்ன செய்வாங்கன்னா கரெக்டா லைன் பண்ணி உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க அந்த டென்ஷன்லாம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சுதா இல்லைங்களா? கொஞ்சம் நிக்க வேண்டியது இருக்கும், சபர் செஞ்சுக்கங்க, வேற வழி கிடையாது. வேற ஆப்ஷனும் உங்கள்கிட்ட இல்லை. புரிஞ்சுதா இல்லைங்களா? சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் நிப்பாட்டுவாங்க, 5 மணி நேரம் நிப்பாட்டுவாங்க. நீங்க நிக்கத்தான் வேணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? அங்கிருந்து நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, மினாவுக்கு போயிட்டீங்க. மினாவுக்கு போனா அங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, நேரா ஜம்ராவுக்கே நீங்க போயிருவீங்க. ஜம்ராவுக்கு போனா என்ன செய்யணும், அங்க ஒரே ஒரு ஜம்ரா. புரியுதா இல்லைங்களா? ஜம்ரத்துல் குப்ரா, பெரிய ஜம்ராவுக்கு நீங்க என்ன செய்யணும், 7 கல் அடிக்கணும். பெரிய ஜம்ராங்கிறது எது? பெரிய ஷைத்தான் இல்ல, பெரிய ஜம்ராங்கிறது என்னது, 3வது உள்ளது. which means காபாவுக்கு எது நெருக்கமா இருக்கோ அதுதான் பெரிய ஜம்ரா. புரியுதா இல்லைங்களா? நீங்க நேரம் உள்ள போன உடனே ஃபர்ஸ்டா நீங்க பாக்குற ஜம்ரா வந்து என்னது, சின்னது, ஜம்ரத்து சுக்ரா. அடுத்து நீங்க பாக்குறது ஜம்ரத்துல் உஸ்தா, நடு ஜம்ரா. 3வதாக நீங்க பார்ப்பது ஜம்ரத்துல் குப்ரா, பெரிய ஜம்ரா. அந்த ஜம்ரா தான் காபாவுக்கு நெருக்கமா இருக்கும். அதை என்ன செய்யும், காபாவுக்கு பக்கமா இருக்கும். அப்ப நீங்க நேரா என்ன செய்யணும், நேரா போய் பெரிய ஜம்ரால போய் 7 கல்ல அடிச்சுட்டு திரும்ப வந்துடணும். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால இதுவரைக்கும் நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் ஏற்பட்ட இடம் இந்த ஜம்ராத் தான், ஷைத்தானுக்கு கல்லடிக்கிற இடம் தான். புரியுதா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால இன்றைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய பெரிய அருளால நீங்க சலாமத்தா போய் கல்லடிச்சுட்டு சலாமத்தா வரலாம். நடக்கிறத நீங்க என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. நடந்துதான் நீங்க போக வேண்டியது இருக்கும். சில நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு ட்ரெயின் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கிருந்து நீங்க போய் கல் அடிச்சு திரும்ப வரும் பொழுது அந்த 7 கல் அடிச்சு நீங்க வந்துட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், போதுமானது. அந்த கல் அடிக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கல் அடிக்கணும். புரிஞ்சா இல்லைங்களா? யாராவது பதரி அடுத்தவங்களுக்காக செய்யறதாக இருந்தா அவங்க பேரை சொல்லி அடிக்கணும். இப்ராஹிம் ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யறதாக இருந்தா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த 7 கல்லை அடிக்கணும். அடிச்சுட்டான்னு சொன்னா அன்றைய நாள்ல நீங்க மொத்தமா 4 இபாதத் செய்ய வேண்டியது இருக்கும். அதுல 1 முடிஞ்சிருச்சு. எது? கல்லடிக்கிறது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நீங்க என்ன செய்யணும், அங்கிருந்து நேரா மினா டென்ட்டுக்கு தான் வருவீங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா அங்கிருந்து நேரா ஹரமுக்கு போய் தவாஃப் பண்ண போயிடுவாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செட்டப் இருக்கும். ஆனா அன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மொத்த 3-4 காரியங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும், ஜம்ரால கல்லடிக்கணும். அதற்கு பிறகு குர்பான் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா இல்லைங்களா? கொடுக்கணுமா இல்லையா? ஹதி அது என்ன செய்யணும், கொடுக்கணும். ஓகேவா? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் ஊர்ல குர்பான்லாம் கொடுக்க தான் செய்யறேன், ஆடு வாங்கியிருக்கேன், மாடு வாங்கியிருக்கேன், இதற்கு கொடுக்கணுமான்னு செய்வாங்க, கேட்பாங்க. ஹதி வேற, குர்பான் வேற. ஹதி ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்டது. நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், ஊர்ல கொடுத்தா நீங்க கொடுக்கத்தான் வேணும். புரியுதா இல்லைங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க கம்பல்சரி என்ன செய்யணும், ஹதி கொடுக்கத்தான் வேணும்.
நீங்க கல் அடிச்ச பிறகு, குர்பான் கொடுக்கப்பட்ட பிறகு அடுத்து என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கிறது. மொட்டை அடிச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க என்ன செய்யலாம்? எஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு பேரு தஹல்லுல் அவ்வல்னு சொல்லுவாங்க. நீங்க கிட்டத்தட்ட எஹ்ராம்ல இருந்து 80% வெளியே வந்துட்டீங்க. இஹ்ராம் ட்ரெஸ்ஸையே கலந்துக்கலாம் நீங்க மொட்டை அடிச்சிட்டீங்கன்னா. புரிஞ்சாருங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆர்டர்ல மட்டும்தான் சஹாபாக்கள் மாத்தி மாத்தி செஞ்சாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், குர்பான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மொட்டை அடிச்சுட்டேன் யா ரசூலுல்லாஹ், இது தப்பாயிடுச்சான்னு கேட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? நியாயமா எவ்வளவு கணக்கு இந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. இப்படி பாயிண்ட்ல எடுக்கும்போது இருந்தா ஏதாவது தப்பு பண்ண ரசூல் என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க அவ்வளவு தூரம் சொல்றேன் உங்ககிட்ட, இது செஞ்சுட்டு அப்புறம் தான் செய்யணும்னு நான் சொல்றேன், நீங்க ஏங்க மாத்தி ரசூலை கேட்டுக்கணுமா இல்லையா? ரசூல் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குர்பான் கொடுப்பதற்கு முன்பாக மொட்டை அடிச்சுட்டு யார சொல்லாங்கிறாரு. ரசூலா சொன்னாங்க ஃபலா ஹரஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னாங்க. அடுத்து ஒருத்தர் ஓடி வந்தார், யார சொல்லலாம், கல் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டேன், மொட்டை அடிச்சுட்டேன் யார சொல்லாங்கிறாரு. ரசூலா சொன்னாங்க ஃபலா ஹரஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒருத்தர் வர்றாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் மாத்தி 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 செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா ஹரஜ், ஃபலா ஹரஜ், ஃபலா ஹரஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா விடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா விடுப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ ஹஜ்ஜு எவ்வளவு ஈஸியா ரசூலை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. புரியுதா இல்லைங்களா? இப்போ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செய்யறாமான்னு கேட்டா, ரசூலார காலத்தில் அன்னைக்கு என்னது அவங்களுக்கு கிளியரான விஷயங்கள் இல்லை. இன்னைக்கு நமக்கு எல்லாம் கிளியரா இருக்கு. இப்போ நீங்க என்ன செய்யலாம் தாராளமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ஜம்ரால போய் கல்லடிச்சாங்க. திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான் கொடுத்தார்கள். இந்த குர்பான் கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு எத்தனை ஒட்டகம் அறுத்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 63 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கையால் அறுத்தாங்க. அலி ரலியல்லாஹு 37 அல்லது 38 ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு அறுத்தாங்க. புரியுதா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் அறுத்துருக்காங்க. ரசூல் ஒரு விஷயத்த சொன்னாங்க, அல் மினா ஃபுல்லாவே என்னது, மினா எல்லாமே மன்ஹர், அறுக்கக்கூடிய இடம் தானே சொன்னாங்க. மினால எங்க வேணாலும் என்ன செய்யலாம், அறுத்துக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஸ்லாட்டர் ஆஃபீஸுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பக்கமா இருக்குன்னு நினைக்காதீங்க, அது தூரமாக தான் இருக்கலாம் மேபி. ஆனால் அது முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு முடிஞ்சதில்லை. சரிங்களா? முடியறது ரொம்ப கஷ்டம். யாருக்காவது அது சாத்தியம் இருந்தால் தாராளமாக நீங்க என்ன செய்யலாம், நேரடியாக போகலாம். வாய்ப்பு இருந்தால், அதெல்லாம் தேவையில்லைங்க. நான் ஊர்லயே அக்கி கேட்க என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், அதுவே கடைக்காரர் தான் கொடுப்பாரு. அப்படி இருந்தா ஒன்றும் பேச முடியாது. புரிஞ்சுதா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் அறுத்து என்ன செஞ்சாங்க, குர்பான் கொடுத்தார்கள். அது சாத்திய குறைவு தான். புரிஞ்சுதா இல்லைங்களா? இருந்தாலும் வாய்ப்பு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அது ஓகே. ஏற்கனவே நீங்க அது செஞ்சு உங்களுக்கு அது பழக்கம் வந்து 2வது 3வது இங்க போறதா இருந்தால் நீங்க என்ன செய்ய முடியும், தாராளமாக அதை போய் ட்ரை பண்ண முடியும். இல்லாட்டி நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி அதை செஞ்சிருக்கிறாங்க. அதை அடுத்து ரசூலுல்லாஹ் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. நேராக போய் என்ன செய்வாங்க, தவாஃபுல் இஃபாதா. புரிஞ்சுதா இல்லைங்களா? தவாஃபுல் இஃபாதாவை பொறுத்த வரைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அதை செஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சுதா இல்லைங்களா? சட்டமாக நீங்கள் கேட்டால் 10 செய்யறது சரி, 10 செய்யறது தான் சரி. ஓகேவா? ஒருத்தர் உடல் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்க அதாவது தவாஃப் செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு என்னோட அசம்ஷன் சரியாக இருந்திருந்தானா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் நடந்திருப்பீங்க. ஆல்ரெடி 25 to 30 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்பீங்க. நான் அன்றைய தேதியிலேயே தவாஃபும் செய்து சையும் செய்து திரும்ப வந்து சேர்றது கிட்டத்தட்ட ஒரு 58 to 60 கிலோமீட்டர் நடந்திருக்கும் ஒரே நாள்ல. சில நேரங்கள்ல ஹஜ் கஷ்டம்னு சொல்றாங்களா இல்லையா, இது கஷ்டம். துல்ஹஜ் 10 நாள் தான் இருக்கிற எல்லாத்துக்குமே நிறைய சிரமங்கள் இருக்கு. புரிஞ்சா இல்லைங்களா? துல்ஹஜ் 8 நீங்க சமாளிச்சிடலாம், துல்ஹஜ் 9 நீங்க சமாளிச்சிடலாம். துல்ஹஜ் 10 தான் நீங்க சமாளிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு காலையில் நீங்க ஆல்ரெடி முஸ்தலிஃபா நடந்து வந்திருப்பீங்க, நேரா போய் ஜம்ரால கல் அடிச்சிருப்பீங்க. திரும்ப நேரம் நீங்க மினாவுக்கு வந்தீங்கனாலோ அல்லது அங்கிருந்து நேரம் நீங்க ஹரமுக்கு போனீங்கனாலோ உங்களுக்கு என்னது, எல்லாமே பை வாக்கா தான் இருக்கும். அப்ப நடை உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். உங்கள யாருக்காவது அது முடியாது, ரொம்ப கஷ்டம், என்னுடைய உடலை நானே கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தாராளமா நீங்க என்ன செய்யலாம், அங்கேயே தங்கி இருந்து 11 போய் என்ன செய்யலாம், தவாஃபுல் இஃபாதா செய்யலாம். 12 போய் செய்ய முடியுமா, செய்ய முடியும். 12 13 செய்ய முடியுமா, செய்ய முடியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 தான் செஞ்சிருக்காங்க, அதை செஞ்சிருக்கிறாங்க.
யாரால 10ல் செய்ய முடியுமோ அவங்க செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இங்க பொதுவாகவே சட்டத்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, எங்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் இருக்கோ எல்லா எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதில் நான் ஒரு சில நபர்கள் ஆச்சரியமாக பார்த்துருக்கிறேன். சிலர் என்ன செய்வாங்க, என்னோட ஒரு பயணத்தில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் ஒரு யங்ஸ்டர் தான், மாஷா அல்லாஹ். அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்க, வியந்திருக்கிறேன். என்ன காரணம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா பயணத்தையும் நடந்து தானே போனாங்கன்னாரு. ஆமா அப்படின்னு. அன்னைக்கு அவருடைய பயணத்தை நடையில ஸ்டார்ட் பண்ணாரு. அஜீசியால இருந்து மினாவுக்கு நடந்தான் போனார். மினால இருந்து அதே போல அரஃபாவுக்கு நடந்தான் போனார். அவர் என்ன செய்வாருன்னா, எங்கேயும் போறதுக்கு முன்னாடி நீங்க போய் ரீச் ஆயிட்டு லொகேஷன் மட்டும் போட்டுருங்கன்றுவார். நான் லொகேஷன் மட்டும் அவர் போட்டுருவேன். நேரம் அங்கே வந்துடுவார். அங்கே முடிச்சு நேராக முஸ்தலிஃபாவுக்கு நடந்து தான் வந்தார். முஸ்தலிஃபாவிலிருந்து நேராக மினாவுக்கு நடந்து தான் போனார். அங்கிருந்து நேராக போய் ஜமராக்கு போய் கல் அடிச்சுட்டு நேராக அன்னைக்கு எல்லாமே போய் தவாஃப் முடிச்சு சை முடிச்சு நேராக மினாட்டுக்கு வந்து உட்காந்துட்டார். ரசூலுல்லாஹ் காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பீடாக தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமரால கல் அடிச்சுட்டு குர்பான் கொடுத்து அங்கிருந்து நேராக போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபையும் முடிச்சுட்டு லுஹருடைய தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம்ல தொழுதுருக்கிறாங்க. இன்றைக்கு அதுக்கு சாத்தியம் இருக்காட்ட சாத்தியமே இல்லை. புரியுதா இல்லைங்களா? நீங்க முடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது மிட் நைட் ஆயிடும். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அசௌகரியங்கள் இருக்கிற காரணத்தால் நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக தவிர்க்க முடிஞ்சவங்க தவிர்த்துக்கலாம், முடிஞ்சவங்க தாராளமா போகலாம். புரிஞ்சுதா இல்லைங்களா? இப்போ துல்ஹஜ் 10ல் நீங்க என்னென்ன செய்வீங்க? ஷைத்தானுக்கு கல்லெறிகிறது, குர்பான் கொடுக்கறது உங்க கரையில் இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பணத்தை கட்டியிருப்பீங்க. நடந்துருச்சா இல்லையா, 8 மணி டைம்னா 8 மணி டைம் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், ஹலாஸ். அதில் உங்க கையில் ஒரு பெரிய டென்ஷன்லாம் கிடையாது. அதில் அடுத்தது மொட்டை அடிக்கிற காரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எந்த கடையும் இருக்காது. புரியுதா இல்லைங்களா? நம்மளா தான் என்ன செய்யணும், செல்ஃப் சர்வீஸ் தான். நம்ம நண்பர் நமக்கு அடிச்சு கொடுக்கணும், நம்ம நண்பருக்கு அடிச்சு கொடுக்கணும். சிலர் என்ன செய்வாங்க, கண்ணாடி பாட்டு அங்கேயே என்ன செய்வாங்க, ஃபுல்லா வெறும் ரத்த காயமா கலரியா கிடக்கும். சந்தேகத்தை எல்லாமே வச்சுக்க நம்ம லாஸ்ட்ல கேட்டுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் மாதிரி சலாக்கு பிறகு கண்டிப்பாக பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா?